சூப்பர் கேசட்ஸ் பெருமையுடன் வழங்கும் VKV விஷன்ஸ் குழுவினரின் மாது சீனு. கதை, திரைக்கதை, வசனம் கிரேசி மோகன். டைரக்ஷன் காந்தன். ஆரவாரமாக வந்ததாரு பாரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததாரு. திண்டாடும் உள்ளம் செண்டாகி துள்ளும் பண்பாடும் நெஞ்சம் பண்பாடும் கொஞ்சம் சந்தோஷம் பொங்கும் உல்லாசம் எங்கும் எல்லாமே கிரேசி. பாரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததாரு. வள்ளுவன் சொல்லும் உண்மை என்று ஜாலியாய் வாழலாம். சோதனை வந்தாலும் என்ன, வேதனை தந்தாலும் என்ன, மாது சீனு ஜோடியோடு கிரேசியாக ஊத்திரிப்பில் ஆழுமே. ஆரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததார். ஆரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததார். திண்டாடும் உள்ளம் செண்டாகி துடும் பண்பாடும் நெஞ்சம் பண்பாடும் கொஞ்சம் சந்தோஷம் பொங்கும் உல்லாசம் எங்கும் எல்லாமே கிரேசி. ஆரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததா. நான் தூக்கு போட்டுக்க வேற யாரோ கயிறு போட்டு வச்சிருக்கான். நம்ம வேலையை கவனிப்போம். சார் சுருக்காவட்டும், நீ எப்ப லெட்டர் டிக்கெட் பண்ணி நான் எப்ப டைப் படிக்க? சார் எனக்கு கூட சார் ஒரு கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க போகணும், டைம் ஆகுது, டக்குனு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க சார். இரண்டா ஏன்டா பறக்கிறீங்க? 10 to 11 யமகண்டம், மணி இப்ப 10:15 தானே ஆகுது. முதல்ல சர்க்கிள் பண்ணிக்க போறேன். அதை போய் யமகண்டத்திலே பண்ணிக்கிறது. 11 12 நல்ல முகூர்த்த நேரம் தெரியுமா? ஐயோ என்னடா அது எங்கெல்லாமோ கைட்ட தொங்க விட்டுருக்கீங்க. சரி சரி, முதல்ல அழகா ஒரு போட்டோ எடுப்போம். இப்ப எதுக்கு சார் போட்டோ? தற்கொலை பண்றதுக்கு அப்புறம் தானே போட்டோ எடுக்க சொன்னீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன போட்டோ எடுத்தே இல்லன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏமாத்திட்டானா? சார் முதல்ல லெட்டர் டிக்கெட் பண்ணுங்க. என்ன லெட்டர் சார் இது? அது உள்ளடா வழக்கமா இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க லெட்டர் எழுதி வைப்பாங்க. எதுக்கு டைப் பண்ணிக்கிறீங்க? கையில எழுதி வேண்டியதானே? என் கையெழுத்து கொஞ்சம் கோழி கிருப்பா இருக்குண்டா. போன மாசம் எப்படிதான் என் ஒய்ஃபுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கும் போது என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வச்சேன். போன மாசம் தற்கொலை பண்ணிட்டீங்களா? அப்ப மறுபடியும் இந்த மாசம் திருப்பி தற்கொலை பண்ணிக்கிறீங்க? மாசம் பண்ணிக்க தற்கொலை காப்பா கேள்றா. போன மாசம் லெட்டர் எழுதி வச்சா இல்லையா, அதை பிரிச்சு படிச்சுட்டோம். அவளுக்கு சுத்தமா புரியல. என்னங்க அது யாரோ எழுதின லெட்டர்ல நீங்க ஏன் மாதுன்னு கையெழுத்து போட்டீங்கன்னு கேக்குறா. சார் அப்ப போட்டோ எடுத்துலாமா? ஓகேமா, தற்கொலைக்கு முன்னாடி எடுக்கிற போட்டோ தானே. அப்ப இந்த கயிறு எதுக்கு? அப்ப கைது விட்டுருமா? ஐயோ கயிறு மேல போச்சு சார். சார் லெட்டர் டிக்கெட் பண்ணுங்க. எழுதிக்க. அன்புள்ள மனைவி ஜானகிக்கு கணவன் மாது எழுதும் கடைசி கடிதம். ஃபுல் ஸ்டாப். என் முடிவுக்கு காரணம் என் 7ஆம் ஏ. ஃபுல் ஸ்டாப். சார் இது தமிழ் டைப்ரைட்டர். ஃபுல் ஸ்டாப் இங்கிலீஷ் வார்த்தை எப்படி அடிக்கிறது? மூதேவி, ஃபுல் ஸ்டாப்னா புள்ளிடா. வெறும் புள்ளி அடி பொறுமை. இன்றைய விலைவாசியில் என்னுடைய வருமானத்தை என்னால் குடும்பம் நடத்த இயலவில்லை. புள்ளி. பலரிடம் பாக்கி. புள்ளி. அவர்கள் எனக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவதற்குள் உடனே இந்த விஷயத்துல கரும்புள்ளி தான் வரும், செம்புள்ளி கலர்ல வராதுங்க. கரும்புள்ளி செம்புள்ளிங்கிறது வார்த்தை. புரிஞ்சுதா? டாடாடா, பாய் பாய், சரியோ, ஜாலியா நல்லா பாத்துக்கோங்கடா. ஐயோ என்னடா அது கயிறு மேல போயிருச்சு.
ட்ரெயின் போயிட்டு ஏன்டா நம்மளோட லேட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வேணும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா ஏன்னா நான் என்ன ட்ரெயின்ல ஏரியா போறேன் ட்ரெயின் என் மேல ஏறி நான் ஒரே ஏரியா மேல போறேன்டா ஐயா மெத்த எதுக்கு சார் அது வந்துடாக்கண்ணா சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் முதுகுலி உண்டு சாதாரண தரையில பட்டாலே சிரமப்படுவேன் இது தண்டவாள வேற எனக்கு வேதனை அதனாலதான் மெத்த இன்ஃபேக்ட் நான் கட்டில் தான் கொண்டு தான் நினைச்சேன் பட் அதுல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு சப்போஸ் ட்ரெயின் கட்டிலோட தம்பி அடுத்த ஸ்டேஷன் நிறுத்திட்டு வச்சுக்கோ சிரமப்பட்டுருவேன் அதனாலதான் மெத்த என்ன ரமஞ்சம் 100 கண்ணாடி கொண்டிருக்கியா போட்டேன் காலுக்கு கொஞ்சம் வசதியா சாவமே கழுத்துல என்ன அங்க அவசரமா கொண்டாண்ட போர்விய சனினே சார் கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா யோ அன்னைக்கு நான் மரத்துல தர்க்கம் பண்ணிக்கும் போது கையால் தக்க போது நீ ஏன் நான் சாவரத்துல வந்து என்ன சாவடிக்கிற ஏற்கனவே இந்த இடத்த நான் ரிசர்வ் பண்ணிட்டேன் சார் காபி சாப்பிடறதுக்காக போயிருந்தேன் அதுக்குள்ள வந்து நீங்க படுத்துட்டீங்க என்னையா ப்ரூஃப் பாத்தீங்களா நான் போட்டு போட துண்டு கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா நீ தள்ளி படையா ட்ரெயின் என்ன உங்ககிட்ட வச்ச வந்து உன்னை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி என் மேல மட்டும் ஏறிட்டு போமா தள்ளி படையா இந்த பாருங்க சென்டிமெண்டா இந்த இடத்த நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் இனிமே மாத்திக்க விரும்பல இந்த பாருங்க தலகாணி இல்லையாவது இடம் கொடுங்க யோ நான் என்ன இளம் காதலர்களா சேர்ந்து சாவ தள்ளி படையா ஐயோ மாதவ் சிக்னல் பண்ணாக்கே ஐயோ ட்ரெயின் வந்துருச்சு வரப்போற ட்ரெயின் டீசலா எலக்ட்ரிக்கா ஏன் கேக்குற டீசல் போக எனக்கு ஒத்துக்காது அலர்ஜி கட்சி சுமாரு அண்டவா இந்த வரப்போற ட்ரெயினாவது என்னோட தற்கொலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரணும்பா அப்ப நீ வெங்காஜபதி திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறப்பா சார் எனக்கு சேர்த்து வேண்டிக்கிறீங்களா நான் மொட்டை போறேன்னு சொல்றதே உனக்கு தாண்டா நியாயம் நம்பக்கம் வெற்றி நமதே நியாயம் நம்பக்கம் வெற்றி நமதே சார் கொஞ்சம் தள்ளி போடுறீங்களா என்னையாது நீங்க ஆளுக்கால ரயில்வே ட்ராக்ல ஹோல்சேல தற்கொலை பண்ணி வந்திருக்காங்களா எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக வரப்போற ட்ரெயினை நிறுத்த போறோம் ட்ரெயினை நிறுத்த போறீங்களா யோ எல்லாம் உன்னால படே படே தள்ளிப்படு படே படே தள்ளிப்படு படே படே ஏய் ஏய் யார் எங்க போராட நடத்துறது ஓடுறா 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 டேய் யாரா உங்க தலைவன் இவன் தானா ஏண்டா படுத்துட்டே போராட நடத்துறீங்களா முட்டிக்கு முட்டி பேத்துருவேன் ஓடுறா அடிக்கடி சார். கொன்னுடுவேன் சார் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சார் கொன்னுடுவேன் சார் நீங்க வேற சார் நானே யோ 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 வாணையா சொன்ன கேளியா அட சொன்ன கேளியா யோ மறுபடியும் நீயா என்னையா மறுபடியும் தற்கொலையா ஆமா கரையோரமா நின்னா கால் கூட ஈரமாகாது ஆமா நாஷ்டா துணியா இந்த துண்ணு உங்க கூட கொஞ்சம் பேசணும் உன் பேர் என்ன என் பேரு மாறு உன் பேரை நீ இன்னும் சொல்லவே இல்லையே கன்றாதி முதல்ல உன் பேரை ஒழுங்கா சொல்லி தொலை என் பேர் மாது என்ன எழுதுற நான் எழுத போற அடுத்த கதைக்கு கதாநாயகன் பேர் மாது அப்போ நீ பத்திரிகைக்குலாம் கதை எழுதுறவன எஸ் கரெக்ட் அதேதான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 கதைகள் பத்திரிகைக்காக எழுதியிருக்கேன் பேர் என்ன துப்பாக்கியில் தோட்டம் துடிக்கிறார் ரீட்டா மாடி வீட்டில் கொலை மாங்கல்யத்தின் விலை அடுத்த ராத்திரியில் ஒரு அலறல் யோ உன் பேர் என்னன்னு கேட்டையா என் பேர் கேட்டீங்களா என் பேர் சீனு என்ன பேர்ல பத்திரிகை கதை எழுதுற சீனுங்கிற பேர்ல தான் ஏன் என்னையா அது? இது வரைக்கும் அவன் கதைகளை படிச்சதே இல்லையே எப்படி சார் முடியும் இப்பதான் நம்ம 2 பேரும் மீட் பண்றோம் எல்லா கதையும் வீட்டுல தான் இருக்கு வீட்டுக்கு வாங்க தரேன் படிச்சுட்டாங்க யோ பத்திரிகையில படிச்சது இல்ல என்னையா பத்திரிகையில வந்தவனே படிக்க முடியும் அப்போ பத்திரிகை கதை எழுதுன்னு சொன்ன என்னையா நீ பத்திரிகை கதை எழுதுன்னு சொன்ன பத்திரிகையில கதை வந்திருக்கு நான் சொன்னேன் ஓ அப்ப நீ எழுதின 50 கதைகளும் பத்திரிகையில திருப்பி அனுப்பிச்சாங்க நோ 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 48 கதை தான் திருப்பி அனுப்பிச்சாங்க ஓ. மீதி 2 என்னைய நேர்ல வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க அந்த விலைக்கு தான் நீ தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியா நோ 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 தற்கொலையை மையமா வச்சு நான் ஒரு கதை எழுதுறேன் அதுல கதாநாயகன் பீச்சோரத்துல தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றான் டைட்டில் என்ன சீசைட் சூசைட அது பேர் நல்லா இருக்கே அதையே வச்சிடுறேன் சார் நான் எதையுமே அனுபவிச்சுதான் எழுதுவேன் அவனோட தற்கொலை அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றேன் யோ தற்கொலை பண்ணிட்டா கூடுவியா அப்புறம் எப்படி கதை எழுதுவேன் அதான் என்ன அடுத்த கதை ஆவிங்களை பத்தி எழுத போறேன்னு 10 ஆவியும் கொத்து சாவிங்கிற பேர்ல செத்துட்டு ஆவி ஆயிடலாம் அந்த அனுபவத்தை வச்சு ஆவிங்களை பத்தின கதையை எழுதிடலாம் எப்படி ஐடியா இந்த எச்ச கையாலே உனக்கு திருஷ்டி சுத்தி போன போல இருக்குது ஆமா நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ற அது ஒரு பெரிய கதையா நீ பத்திரிகை கதை எழுதுறியா யோ அந்த கதை இல்லையா நிஜம் என் லைஃப் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பிரச்சனை சொல்றவா நீ எங்க வேலை பாக்குற டீச்சரா இருக்கேன் எந்த ஸ்கூல்ல டீச்சர் எங்க முதலாளி மாசிலாமனோட சங்கீத பாடசாலையில டீச்சரா இருக்கேன் ஓ பசங்களுக்கு பாட்டு சொல்லி தெரியா பசங்களுக்கு இல்ல பொண்ணுங்களுக்கு டேய் இந்த சின்ன வயசுல பொண்ணுங்களுக்கு பாட்டு சொல்லி தெரியா என்ன ஒரு கிளிப்பான உத்தியோகம்டா என்ன மரியாதை குறையுது டா போட்டு பேசுற அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா பொண்ணுங்களுக்கு பாட்டு சொல்லி தர இது ஒரு பிரச்சனையாடா பிரச்சனையே பொண்ணுக்குதான் ஐயா மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்க மாலை அவன மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள் சிரிக்காதையா இப்ப புரிஞ்சுதா நான் சொல்லித் தரது பாட்டு இல்ல பாட்டி முதியோர் கல்வி மாதிரி முதியோர் இசை என்ன சுத்தி ஒரே கழப்பட்டாலும் சொல்லி தரது பாட்டிக்கா இருந்தா தாத்தாக்கா இருந்தா உனக்கு என்னையா காரடியா கச்சிட்டு காசை வாங்கி போட்டு போவியா எனக்கு என்னமோ உன் பிரச்சனை சில்லற பிரச்சனையா தான் தோணுது கரெக்ட் என் பிரச்சனையே சில்றதா புரிஞ்சுதியா உன் பிரச்சனையே சம்பள பாக்கி சம்பள பாக்கி மாத்திரம் இல்ல பால் பாக்கி மளிகை பாக்கி பேப்பர் பாக்கி இப்படி பல பாக்கிகள் டெய்லி காலையில இருந்தா கடங்கார மூஞ்சில முழிக்க வேண்டியிருக்கு ஏண்டா கோழி கூவுதுன்னு இருக்கு திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் ஜானகி
பல் தேய்ச்சாதான் வாய் மணக்கும். பாடினது போறோம், பல் தேய்க்கிற வழி பாருங்க. எப்ப பாரு ஒரு பாட்டு. நான் பாடாம எவண்டி பாடுவான்? ஆயுஸ் ஃபுல்லா பாடுறதாண்டி என் தொழில். நான் யாரு? பாட்டு பாகவதர். எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தா நீங்க பாட்டு பாகவதர் இல்ல, வெறும் வீட்டு பாகவதர். 4 சபா ஏறி மேடையில பாடி 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. சரி சரி, காலங்காத்தால உன் பாட்டை நீ ஆரம்பிக்காத. பால்காரில இருந்து மளிகை கடைக்கார வர எல்லார்கிட்டயும் பாக்கி. வெளியில சொன்னா அவமானம். இதெல்லாம் ஏன் நீ வெளியில சொல்லிருக்க? மனசுக்குள்ளே வச்சுக்கோ. ஆமா, உங்களுக்கு பாட்டு வருதோ இல்லையோ, நல்லா வாய்க்கு பேச்சு வருது. பேப்பர்காரன் பேப்பர் மூஞ்சில விசில் அடிச்சு போறான். வேற என்ன, அவன் கிட்ட 1 மாசம் பாக்கி. தான் வெறுப்பை இப்படி காட்டுறான். சரி சரி, பேஸ்ட் எங்கம்மா? இதோ இங்க இருக்க. இந்தாங்க. என்னடி இது? பேஸ்ட் துணியை மடிக்கிற மாதிரி மடிச்சு இஸ்திரி போட்டு வச்சிருக்க. தீந்து போச்சு. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா நீங்களே மடிச்சு பிதுக்கி பேஸ்ட் எடுத்துக்கங்க. ஐயோ, பேஸ்டே இல்லாம எப்படிமா பல் தேய்க்கிறது? இப்போ குரல்ல எல்லாமே நீங்க பாடலையா? அதே மாதிரிதான் ஜானகி. வெறும் பிரஷால பல்லு தேய்ச்சா பல்லு கூசுண்டி. நீங்க பாடினா கூட தான் உடம்பு கூசுறதா அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. ஹலோ ஜெயராமன், காபி ஆச்சா? 10 தடவை தான் ஆச்சு. ஜானகி, பக்கத்து விட்டு ஜெயராம 500 ரூபாய் சம்பளக்கார காலையில இருந்து கிட்டத்தட்ட 10 தடவை காபி சாப்பிட்டாண்டி. பக்கத்து வீட்டுக்கார சம்பளம் கொண்டு வந்தா அதான் காஃபி. நீங்களும் சம்பளம் கொண்டு வாங்க, காஃபி கிடைக்கும். ஜானகி, அவன் புருஷன்டி. எல்லாம் தெரியும். ஏதோ ஞாபகம் இருந்தா சரி. உத்தியோகம் புருஷ லட்சணம், அதுவும் தெரியும் எனக்கு. மாட்டீங்க? உத்தியோகம் தேடி புருஷ லட்சணம், சம்பளம் இல்லையே. ஐயா போறோம், இந்தாங்க காஃபி. ஜானகி, இரண்டு காப்பி டம்ளர் கட்டில தக்குண்டு இருக்கு. காக்கா மாதிரி கல்லு போட்டுதான் காப்பியை மேல கொண்டு வர போட்டுக்கு. இருந்த பால் அவ்வளவுதான் கலக்க முடியும். பால் கண்ணுக்கு 2 மாசம் பாக்கி. பால் ஊத்த மாட்டேன்ட்டான். சம்பளம் ஒன்னு செட்டில் பண்ற சொல்ல வேண்டியது. எனக்கு போய் சொல்ல தெரியாது. 7 மாசமா தராத சம்பளத்தை இனிமே உங்க முதலாளி தருவார்னு எனக்கு தோணல. எல்லாம் என் தலை எழுத்து. பாட்டு வந்தற்கு வாக்கப்பட்டு கஷ்டப்படணும்னு இருக்கு. பாட்டு வாத்தியானா உனக்கு என்ன இழப்பா போச்சா? தெய்வீகமான ப்ரொஃபஷன் சங்கீதம் சொல்லி தருது தியாகையர் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? அவர் பாட்டுக்கு மயங்கி ராமரே நேர்ல வந்து தரிசனம் தந்தார் தெரியுமா? ஆமா, நீங்க பாடினா ராவணன் கூட வரமாட்டான். சங்கீதத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் பாரு, என் புத்திய செருப்பா அடிக்கணும். உங்க பரம்பரைக்கே சங்கீத ஞானம் கிடையாது. உங்க அப்பன் பயங்கர கஞ்சன். அவன் ஏன் மோர்சிங் கத்துட்டான்? சின்ன வாத்தியம் வேலை கொச்சு வாங்கி கத்துட்டான். உங்க அப்பனாது பரவாயில்ல, உங்க தாத்தா இருக்கானே உலகமகா கஞ்சன், வாத்தியமே வாங்கல. வாத்தியமே வாங்காம எப்படி? வாய்ப்பாட்டு தானடி, அதுக்கு எதுக்கு வாத்தியம்? போதும், எங்க அப்பா மோர்சிங் வித்வானா இருந்தால மாசத்துக்கு 4 கச்சேரியா இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்க அப்பா மோர்சிங் வாசிக்கிறோம் அவ்வளவுதான். நீயா வித்வான் அதுன்னு சேர்த்துக்காத. வித்வானா வித்வான் கஞ்ச பையன். என் கல்யாண ரிசப்ஷன் கச்சேரியில என்னையே மேலே உட்காந்து வச்சு பாட வச்சு செலவு மிச்சம் பண்ண வந்தாடி. பத்தாக்குறைக்கு உங்க அப்பா பின்னாடி உட்காந்து தம்பூராலாம் போட்டான். பாவம் உங்க அம்மா ஸ்ருதியே சேராம மிருதங்கள்லாம் வாசிச்சா. என் நிலைமை யோசிச்சு பாரு. ஆமா, உங்களுக்கு என்ன சொல்லிடுவீங்க? இந்த 7 மாசம் குடும்பம் எப்படி நடந்தது? எங்க அப்பா போட்ட 22 கேரட் தங்க வளையல் அடகு வச்சுங்க. வைக்கும் போதாடி தெரிஞ்சது உங்க அப்பா பண்ண தில்லு முள்ளு. அது எப்படி 22 கேரட்ட 22 தக்காளி கூட தராதிரி. கேரட் தான் கேரட். ஐயோ, மளிகை கடைக்காரர் வர. என்னங்க? ஐயோ, மளிகை கடைக்காரா? ஜானகி, இப்ப என்ன பண்றது? எங்க ஒளிஞ்சுங்க? கண்ண பத்திக்கவா? ஐயோ, இந்த பக்கெட் கடை ஒளிஞ்சு கஷ்டம். இப்ப என்ன பண்றது? எங்க ஒளிஞ்சுட்ட? ஜானகி, ஓடி 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 ஓடி. நான் என்ன பண்றேன்? இந்த கூட உள்ள ஒளிஞ்சிடுறேன். ஐயோ, அழுக்கு கூட. இதுக்கா நீ புதுசா கூட வாங்கி ஒளிஞ்சு முடியும். கஷ்டம். வேற எங்கயாவது ஒளிஞ்சுங்க. இந்த அழுக்கு கூட வீட்டுக்காரருக்கு. ஜானகி, நான் தான் உங்க வீட்டுக்காரன். அந்த வீட்டுக்காரர் சொல்ல வீட்டு சொந்தக்காரர் சிவப்பிள்ளை விடுது. அவருக்கு 7 மாசம் வாடகை பாக்கி. அவசரத்துக்கு தப்பு நீ பேசாம இரு. என்னமா அது? தெருவில் இருக்க எல்லா சாரும் தெரியும் பார்த்தாங்க, நீ கம்முன்னு இருக்கிய. வாங்க வாங்க. இப்ப கூப்பிட தெரிஞ்சுத? நான் உள்ள கூட இருந்தேன். கூடையா? அது கூடத்துல இருந்தேன். நீங்க குரல் கொடுத்து காதுல விழல. ஆமா, மாது சார் எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஆடுறது ஆடுறது. என்னமா அது? ஊஞ்சல்லாம் ஆடத்தான் செய்யும். நான் வேணா ஆடாம பாத்துக்கிறேன். ஆமா, 5 மாசம் மளிகை பாக்கி என்ன ஆச்சு? அது அது அன்றாடி கொஞ்சம் அசைவ நின்று குறைக்கிறது. இந்த பாருமா, நான் கஷ்டப்பட்டு அசையாம இருக்கேன். அசைது ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணு இல்ல, நாங்க பூனை வளர்க்கறோம். கூடக்குள்ள இருக்கிற பூனை அங்க இங்க ஓடுறது அசைறது. அதான் பூனை மிரட்டினேன். என் கஷ்டத்தை உன் புருஷன் கிட்ட சொல்லுமா. நீ சொன்னா பூனை கேக்குது, புருஷன் கேட்க மாட்டானா? அவர் வெளியே போயிட்டார். அவர்கிட்ட பேசிட்டீங்களே. இந்த பாருமா, பொய் சொல்லக்கூடாது. நான் வரும்போது வாசல் அவர் செருப்பை பார்த்தேன். ஆமா, அது என்ன செருப்பு? இன்னொரு பொய் சொல்றேன், அது ஆம்பளை செருப்பு. அவசரத்துக்கு தப்பா வாங்கிட்டேன். அவர் 5 மாசம் பாக்கி செக்கு தந்தாருமே. செக்கு வந்ததோ? செக்கு வந்ததே. 2 தடவை வந்ததே. 2ஆம் தடவை பேங்க்ல இருந்து திரும்பி வந்ததே. இந்த அவன் செக்கு. செக் அடுத்த மாசம் திரும்பி போட்டு பாக்குறது. யார் குரல்? நான் தான். நீங்களா? ஆம்பளை குரலா இருந்துச்சு. தொண்டை சரியில்லை. பாத்தீங்களா, ஆம்பளை செருப்பு போடக்கூடாது. அதான் போட்டீங்க, ஆம்பளை குரல் வந்துருச்சு. இந்த மாசம் வீட்டு செலவு ரொம்ப ஜாஸ்தி. எப்படி அடுத்த மாசம் பாக்கிய செட்டில் பண்ண சொல்லிடுறேன். அதெல்லாம் அனாவசியமா கமிட் பண்ணிக்காதீ. இது யார் குரல்? இது பக்கத்து போஷன் இருந்த குரல். இல்லையே, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தொண்டை சரியில்லையே சொன்ன போது ஒரு ஆம்பளை குரல் வந்துச்சே, அதே மாதிரி இருக்க இந்த குரல். பக்கத்து போஷன் மாமிக்கும் தொண்டை சரியில்லை, அதான் அதே ஆம்பளை குரல். அதே 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 அதே. உங்க பூனைக்கு நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் கத்தவே இல்ல. நல்ல பூனை. பூனை நாய் மாதிரி குறைக்குது. பூனைக்கு தொண்டை சரியில்லையா? கண்டாவி, எல்லாம் என் தலையெழுத்து. இத பாருங்க, இப்ப வீட்டுல ரொம்ப கஷ்ட நிலைமை.
அவருக்கு வர்றது சம்பளம் 1000 ரூபாய் தான். உன் புருஷன் போன மாசம் வாங்கின சாமான் லிஸ்ட் படிக்கிறேன் கேக்குறியா? அசந்து போயிருவேன். சோப்பு 1 டசன், பவுடர் 2 டசன், ஃபேஸ் கிரீம் 3/4 டசன், தீபாவளிக்கு பட்டாசு வாங்குற மாதிரி டசன் டசனா வாங்கியிருக்காரு. டூத் பேஸ்ட் 1 டசன். 1 டசன் 9 டசன் வாங்குவா. அதை கேட்க நீ யாரா? என்னது உங்களுக்கு குரல் தான் கெட்டு போச்சுன்னா மரியாதையும் கெட்டு போச்சா? டா போட்டு பேசுறீங்க. 1 டசன் என்னம்மா? 5 டசன் டூத் பேஸ்ட் தரேன். பணத்தை செட்டில் பண்ணுங்க. பேஸ்ட் தர்றது என்ன? நானே பல்ல தேய்ச்சி விடுறேன். அது போட்டும். பிளேடு 5 டசன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷன் ஷேவ் பண்ணிக்கிறாரா இல்ல ஷேவ் பண்ணி விடுறாரா? இந்த பாருமா, விரலுக்கு தகுந்த வீக்க வேணும். 1000 ரூபாய் சம்பளக்காரனுக்கு விரலே ஜாஸ்தி. இதுல வீக்க ஒரு கேடா? தெரியாம தான். அசையாத. இந்த பூனை வேற ஒரு பக்கம் கொண்டுருவேன். இந்த பாருமா, உன் புருஷன் கிட்ட சொல்லுவேன். இனிமே உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். கடனை திருப்பி தரது துப்பு இல்லாதவன், கோவம் கொடுத்து பேசுறதுக்கு தில்லு இல்லாதவன், ஓடி ஓடி ஒளிறானே. இதை விட நாக்க பிடிக்கிட்டு சாகலாம். இதெல்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கு ஆம்பளை குரல பேசுறதுக்கு ஒரு பொண்டாட்டி, போனா படிக்க லொல் லொல்லு குறைக்கிறதுக்கு ஒரு பூனை வேற. இந்த பாருமா, இதை வாங்க விட மாட்டேன். வரேன். ஜானகி ஏண்டி அழற? பலாவ சீக்க சொல்றீங்களா? என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க. நாக்க பிடிக்கிட்டு சாவலாங்கிறார். நான் கூட அதான் நினைச்சேன். அம்மா என்ன நீ என்ன பூனைன்ட்டு? பின்ன அழுக்கு கூட புளி வளர்க்கற நான் சொல்றது. சரி சரி கத்தாத. அவன் போயிருப்பான், திரும்பி வந்தா போறான். சார் சார் ஜானகி வீட்டு சொந்தக்கார சூப்பலதான். வேற வழியில பழையபடி. என்ன மறுபடியும் கூட ஒளிய போறீங்க? நான் சமாளிக்கணும் அவ்வளவுதானே. வேற வழியில நீ பேசாம வா. அவர் பேர நாம 7 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. தம் பையன் லூசு உங்க வேற கூட்டு வந்திருப்பாரு. என்ன பண்ண போறேனோ? வாங்க சோப்பில. பையன் என்ன எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னவா பழையபடி பைக்கு பார்த்தா இருக்கா? யோ இதாயா சோப்பில ஒரு ஆள் போதாதுங்களே. ஆனா நான் கூட இருக்கேனையா. நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஒரே அமுக்கு அமைக்கி. நான் சொல்றது கேளுங்க. எப்படி அடுத்த மாசம்? அட தள்ளி நில்லுமா. என்ன பண்ண போறீங்க? அழுக்க கூட என்னமா பண்ண போறாங்க? ஒரு ஆள் விலைக்கு எடுத்துக்கிறேன்னா கொடுத்துட்டு போறேன். இங்க எடுத்துட்டு போட்டுமே. அட உங்களுக்கு ஏமா அனாவசியம் வேணும்? யோ தூக்கையா. இல்ல இல்ல வேணாம். இன்னைக்கு நாள் நல்ல நாள் எடுத்துட்டு போங்களே. இதோ பாரியா கூடி எடுக்க 4வது கிழமையாவது நிக்கிறியா? தூக்கையா. அப்பா என்ன இந்த கணக்கு நடக்குது? உள்ள என்ன வேட்டி சொக்கா போட்டிருக்கீங்களா? வேட்டி சொக்காவோட போட்டிருக்கேன். வேட்டி சொக்கா ஓடியா தகரியா? தூக்கையோ. பாத்து பாத்து கீழே போட்டு போறீங்க. கீழே போட்டா உடையறதுக்கு உள்ள என்ன பொம்மையா இருக்கு? ஏமா மாது தம்பி எங்க காணோம்? வெளியில போயிட்டே இருக்காரு. வெளியில போயிட்டே இருக்காரா? போயிருக்காரு சொல்லுமா? தமிழ் இலக்கணமே தப்பா இருக்குது. ஐயா வீடு வரைக்கும் இப்படியே தூக்கிட்டு போனோமா? ஐயோ இப்ப என்ன பண்றது? இது இங்கே இருக்கட்டும். எல்லாரும் உள்ள வந்து காத்து பிடிச்சிருப்பாங்களே. குழந்தை நீயும் வாயப்பா. பிச்சாக்கற நீ வந்து காத்து பிடிச்சு போலையே. என்னமா அது? ரிக்ஷாக்காரங்களும் உபச்சாரம் பண்றீங்க. காப்பி கொடுங்கம்மா, பாக்கியை கவனிங்கம்மா. வீட்டு வாடகை பாக்கி 7 மாசம் அப்படியே இருக்குது. மாது தம்பியை கண்ணிலே போட மாட்டேங்கிறார். நீங்க பாட்டு எப்ப கேட்டா இதே சொல்றீங்க. என்னடா எங்க என்ன பட்டாச்சு? என்ன உங்க பட்டாச்சு? மாது தம்பி உங்க என்ன பண்ண? நீ எங்க என்ன பண்ணிட்டாரு? லூச்சு போய. நீ தான் லூச்சு. மாது தம்பி இந்த கூடைக்குள்ள இருக்காரு. கூடைக்குள்ளியா? பாருமா, போகாத கோயில் கிடையாது, முழுகாத குளம் கிடையாது. பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்ச பாடலாமா? நேற்று இப்படிதான் செத்து போற சம்சாரத்தை பீரோக்குள்ள பாத்தீங்கன்னா, பாட்டிய பர்சுக்குள்ள பாத்தீங்கன்னா, லூஜு லூஜு. இவனால என் வாழ்க்கை உள்ள நம்ம 2 பேரும் தரட்டும். ஐயா ஐயோ வெங்கடாச்சலம். ஐயோ வெங்கடாச்சலத்தை காணுமே. என்ன இது இருந்த இடத்துல காணாம போயிட்டானா? நான் இந்த கூடுக்குள்ள இருக்கேன். நான் எங்க இருக்கேன் கண்டுபிடி பாக்கலாம். என்ன கூடுக்குள்ள சவுண்ட் வருது? வெங்கடாச்சலம் வரவில்ல. அது தம்பி நீங்களா? ஒண்ணு லட்சம் இல்ல, வெள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் கூடக்குள்ள காத்தோட்டமா இருக்கு. புரிஞ்சு போச்சு தம்பி, புரிஞ்சு போச்சு. எங்கடா இவன் 7 மாசம் வாடகை பாக்கி கேட்டோன்னு பயந்துகிட்டு இப்படி கூடக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்களா? அது வந்து சிவமில்ல. பேசாதீங்க தம்பி, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வாடகை பாக்கி தர துப்பு இல்ல. உனக்கு இருக்கா வீடு? பேசாம பிளாட்பாரத்தை போய் படிக்க வேண்டியதானியா? பாருங்கயா பிசாத்து, 7 மாசம் வாடகை பாக்கி தர துப்பு இல்ல. இவெல்லாம் ஒரு பாட்டு பாக்குவது. நானா இருந்தா 4 வீடு ஏறி இறங்கி பாட்டு பாடி பிச்சை எடுத்து வாழ்வையா? இந்த மாதிரி ஒளி ஒளிஞ்சு வாழ்றது போல ஒரே நாக்க அப்படி ஷாவலாயா? ஆளுக்கு ஆளு ஒட்டு மொத்தமா சொல்லியாச்சு. நாக்க பிடிங்கிட்டு சாகலான்னு. இதான் என் சோக கதை. எந்த சோக கதையும் என்னால சுபமா முடிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு எழுத்தாளன். முதல்ல உன் வீட்டு வாடகை பாக்கி, பால் பாக்கி, மளிகை பாக்கி, பேப்பர் பாக்கி, இதெல்லாம் தீக்க நான் ஒரு வழி சொல்றேன். எப்படியா? ஆமா, நீ எங்க குடியிருக்க? சிந்தாதிரிப்பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டையா? பேசாம உன் வீட்டை மயிலாப்பூருக்கு மாத்திடு. ராவோட ராவா உன் கடங்காரங்களா உன்னை தேடி 5 நாள் நான் ஏன் அலைவானுங்க, அப்புறம் உன்னை மறந்துடுவானுங்கடா. அப்ப எங்க வீடு மயிலாப்பூர்ல நான் ஒரு வீட்டுல குடியிருக்கேன். அங்க ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. பேசாம அங்க வந்துடு. அப்ப அந்த வீட்டுக்கு வாடகை? பழைய வீட்டுல மட்டும் வாடகை கொடுத்தியா என்ன? வாடகையே கொடுக்காம 5 மாசம் தள்ளல. அதே மாதிரி இங்கேயும் வந்து தள்ளு. அதுக்குள்ள ஒரு நல்ல வழி பிறக்காமலாடா போயிடும். ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்காமலாடா போயிடும். சொல்ல முடியாதுடா. உன் முதலாளி மாசலாமணி 5 மாசம் சம்பள பாக்கியம் தந்தாலும் தந்துருவான்டா. நீ ரொம்ப டாபுறடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. ஆனா ஒண்ணுடா, என் முதலாளி மாசலாமணிக்கு என்ன பட கஷ்டமோ முடையோ, ஆனா ரொம்ப நல்லவன்டா. தங்க விட்டுட்டேன். இதோ இப்படி இந்த பூசணி கால வச்சிருந்தேன். பக்காவா ஒரு பையன் கண்டுக்க மாட்டான். வெரி குட் சார். அப்படியே உங்க முதலாளிட்ட சொல்லுங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு தெரிஞ்ச கல்யாண பார்ட்டி பாம்பே வராங்க. அவங்க கூட சர்க்கம்ச்சு வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன முதலாளி கரியா கடை வைக்க போறீங்களா? பூசணிக்காய் எல்லாம் இருக்குது.
கோதண்டம் இது உனக்கு அனாவசியம். வேலையை கவனி. முதலாளி வர வர எனக்கு தெரியாம என்ன இல்லாமோ காரியம் பண்றீங்க. மறையா முதலாளி உள்ள இருக்கிற உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்க படத்தெல்லாம் தூசி துடைச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, எவ்வளவு தொடச்சாலும் தூசி போகவே மாட்டேங்குது. அநேகமா நீங்க பண்ற பாவங்களாம் அழுக்கும் தூசியுமா அவங்க படத்துல போய் சேருதுன்னு நினைக்கிறேன். பைத்துக்கார பையல, போன வாரம் என்னோட 45வது பிறந்த நாள் நடந்ததுல நீ என் கூட தானே இருந்த. அப்ப ஊர்ல இருக்க சங்கீத வித்வான்களை எப்படி பாராட்டி பேசுறாங்க. தங்க காப்பு இல்லடா தங்க காப்பு, அதை இந்த கையில மாடி விட்டுட்டு என்னடா சொன்னாங்க. ஐயா இப்போதைக்கு எங்களால முடிஞ்சு இதாயா நாங்க. அதுக்கு என்னடா அர்த்தம் புரியல. அவங்க மனசுல வேற ஒரு காப்பு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சக்திக்கு முடிஞ்சு இதுதான் போட்டு விட்டுட்டாங்க. இல்லை நிறுத்துற முதலாளி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இருந்தேன். என்னடா அது? எப்படி ஒரே நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் செத்து போனாங்க. ஒரே நாள் இல்லடா. 1958 ஏப்ரல் 1ஆம் தேதி எங்க தாத்தா. ஓஹோ. 1959 ஏப்ரல் 1ஆம் தேதி எங்க பாட்டி. ஓஹோ. 1960 ஏப்ரல் 1ஆம் தேதி எங்க அப்பா. ஓஹோ. இப்படி எல்லாருமே ஏப்ரல் 1ஆம் தேதி செத்து போயிருக்காங்க. புரிஞ்சுது. ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் ஆகும் தினம்னு கேள்விப்பட்டேன். உங்க குடும்பத்தை பொறுத்தவரை முட்டாள்கள் சாகும் தினம். ஒரு வாரமா காலை வலிச்சுக்கிட்டே இருக்குது. காலை வலிக்குதா? ஆமாண்டா. ஒருவேளை அதுவோ எதுரா 2 நாள்ல ஏப்ரல் 1ஆம் தேதி வரப்போகுது உங்க குடும்ப சாவு தினம். முதலாளி நீங்க அம்பேன். நான் தாண்டா காளிமுத்து. ஒரு காலத்துல உன்னோட பாட்டரா அந்த அதே காளிமுத்து தாண்டா. உன்னோட கள்ளக்கடத்த சரக்கை எல்லாம் என்ன கொண்டு போக சொல்லிட்டு பின்னாடியே போலீஸுக்கு போன் பண்ணி காட்டி கொடுத்தியே அதே காளிமுத்து தாண்டா. காளிமுத்து ஜெயில இருந்து தப்பல, விடுதலை ஆயிட்டேன். லைஃப்ல இனிமே எனக்கு ஒண்ணுமே கிடையாது. லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு குறைஞ்சது 10 லட்சமாவது தேவைப்படும். அதே மூஞ்சில விட்டு எறிஞ்சிரு, நான் வழிக்கே வர மாட்டேன். 10 லட்சமா? இப்ப அவ்வளவு படத்துக்கு எங்க போறது? இப்ப யாரு கேட்டா? இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 29. 30, 31 2 நாள் டைம் தரேன். நீயே வச்சுக்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வருவேன். முதலாளி ஏப்ரல் 1 அது என்னடா அது? கோதண்டம் பேசாம இரண்டா. ஏய், ஏப்ரல் 1ஆம் தேதி வருவேன். என்ன ஏமாத்த நினைச்ச? இத பத்தியா, இதுல 2 குண்டு இருக்கு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு அதுவும் உனக்குதான். ஏய் வரண்டா. நமஸ்காரம் முதலாளி. நமஸ்காரம். என்ன முதலாளி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? பேய் இன்னும் அறையலையா? 2 நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அறையும். கோதண்டம் பேசாம இரண்டா. மது என்ன விஷயமா வந்த சொல்லிட்டு போ. சம்பளமாக்கி 3 மாசமா அப்படியே நிக்குது முதலாளி. கொடுத்தீங்களா கொஞ்சம் வசதியா இருக்கும் பிளீஸ். தரையா மேல விழுந்து புடுங்குறியே. அவனுக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு. 1000 இல்ல முதலாளி, 10 லட்சம். கோதண்டம் பேசாம இரு. முதலாளி பால்காரில இருந்து மளிகைக்கார வரைக்கும் எல்லாருக்கும் பாக்கி அப்படியே நிக்குது. எவன் வந்து கேட்டாலும் அடுத்த மாசம் தர சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு தேதி மார்ச் 29. 2 நாள்ல ஏப்ரல் 1ஆம் தேதி வரப்போகுது. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல முதலாளி. இங்கே அதே கேஸ் தான்யா. ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன செய்ய போறாரோ? ஏன் முதலாளி உங்களுக்கு பால் பாக்கி மளிகை பாக்கி எல்லாம் இருக்குதா? இது பால் பாக்கி இல்ல, பழைய பாக்கி, காலி பாக்கி. அது என்னது? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஒரு கையில துப்பாக்கி வர. கோதண்டம் பேசாம இரு. மது தரப்பா போப்பா. என்ன முதலாளி ஒவ்வொரு வாட்டி வரும்போது இதே பதில் தான் கொடுக்குறீங்க? தெரியுது இல்ல? அப்ப ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க? ஒண்ணுங்க வேலைக்கு இருந்தா இது, இல்ல சங்கீத பாடசாலை டீச்சர் உத்தியோகத்தை ராஜா பட்டு போயா. முதலாளி பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இப்ப கடைசியா கேட்கிற சம்பள பாக்கி தர போறீங்களா இல்லையா? என்னப்பா என் முதலாளியை பயமுறுத்துறியா? அவர் என்ன லேஸ்ல பயந்து வரா? அவர் ஏற்கனவே பயந்துருக்காரு. என்ன சொல்ற நீ? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஒரு கையில துப்பாக்கி. பேசாம இரு. மது சம்பளம் தர முடியாது, போட வெளியில. உங்கள்கிட்ட எப்படி சம்பளத்தை வாங்குறோம்னு எனக்கு தெரியும் முதலாளி. அது உன்னால முடியாது. இன்னைக்கு தேதி மார்ச் 29. 2 நாள் டைம் தரேன் உங்களுக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு நான் இங்க வருவேன். பாட்டு வாத்தியார் ஏமாத்த பாத்தீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் வரேன்டா. எல்லாம் உன்னால வந்ததுடா. முதலாளி போய் சம்பள பாக்கி கேட்டு பார்த்தேன். 1 பைசா பேராது உன்னால ஆனதை பாத்துக்கிட்டான். இப்ப பாரு நடுத்தெருல நிக்கிறேன். பாரு கவலைப்படாத, வீட்டு ப்ராப்ளம் தானே. நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு விடிகாத்தால மூட்டை முடிச்சோட உங்க வீட்டுக்காரனுக்கே தெரியாம எங்க வீட்டுக்கு வந்துரு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன கண்டாவி இது? திருட மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம வீட்டை காலி பண்றேன். ஆமாண்டி, அக்கம் பக்கத்துல இருக்கிறதா சொல்லிட்டு சிவமணிக்கு டாடா காமிச்சு போற நிலைமையில நாம இருக்கோம். 6 மாசம் வாடகை பாத்தீங்கன்னா அத்தனை பேர் கோரசா கேட்பானுங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ வாடகை பாக்கி தரப்போறது இல்லையா? நான் என்னடி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? பாவம் வீட்டுக்கார சூப்பில்ல 10 மணிக்கு வந்து ஏமாந்து போறாரு. கேடு கட்டு போ. ஒரு டெம்போவாவது அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். மாட்டு வண்டியில பொறுத்து பூச்சமா இருக்கு. ஜான்வாசம் ஒரு நிமிஷம் மனசை தேத்தி கொடி. ஏம்பா இந்த வண்டிக்கு மாசம் வாடகை எவ்வளவு இருக்கும்? எது கேக்குறீங்க? சப்போஸ் சீப்பா வந்து வச்சுக்கோயேன், இதே வண்டி அப்படி ஓரமா நட்டி பேசாம இதுலயே தங்கிடலாம். இந்த காஷ்மீர் சிம்லால போட் ஹவுஸ் பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த மாட் ஹவுஸ். நீங்க சொல்றத பார்த்தா ஆஸ்புரா மாட்டு வண்டியில இதே மாதிரி சேர்ல உட்கார்ந்துனே போறோமா? நாம சீனு வீட்டுல தங்க போறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, சீனு வாடகை தந்து தங்குற வீட்டுல நாம வாடகை தராம தங்க போறோம். டெனன்ட்டுக்கு டெனன்ட். வீட்டுக்கார வரைச்சு நம்ம பாத்துட்டா வீட்டுக்கார வந்தானா ஓடிய வேண்டியதான்.
அப்படி சப்போஸ் தடாலும் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நம்ம நைஸா போய் ஒளிஞ்சுடணும். வாடகை தரத்துக்கு பதிலா சீனுக்கு அவன் தம்பிக்கு சேர்த்து நீதான் சமைச்சு போடுற. சீனு தம்பியா? ஆமா, இங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்றானா. டெய்லி நைட் ஷிஃப்ட் தான். பகல் பூரா தூங்கிட்டு போனான். சாப்பிட்டுட்டே தூங்குவான், தூங்கிட்டே சாப்பிடுவான், தூங்கிட்டே தூங்கிடுவான். என்னடா குழாயில தண்ணி வரல? ஓவர் டேங்க்ல தண்ணி தீர்ந்து இருக்கும். முதல்ல அத போய் கவனிடா. தண்ணி வந்தவன எழுப்பு, அதுக்குள்ளார குட்டி தூக்கம் போட்டுறேன். என்ன குழப்படாது, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே பாக்கணுமா? செய்யண்டா, சம்பாதிக்கிறேன்ல. இந்தா சம்பள கவர் 2000 ரூபாய். ₹1 பிச்சைக்காரனுக்கு போட்டேன், பாக்கி 1993 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவு வச்சுக்க. ஐயோ, இதுல ₹1 தான் இருக்கு. அப்போ தூக்க கழகத்துல 1999 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போட்டியா? அட பாவி, ₹1 இருக்குல்லடா, வீட்டு செலவை சமாளி. வீட்டு செலவுக்கு ₹1. சகல விதமான வசதிகளோட இவ்வளவு பெரிய வீட்டை ஒரு மடைய நமக்கு வாடகை கொடுத்திருக்கான். ஏற்கனவே 3 மாசம் வாடகை பாக்கி. ₹1 எப்படி சமாளிக்க போறோம்? டேய், அலாரம் எத்தனை மணிக்கு செட்டா இருக்குது? 8 மணிக்கு. காலையிலயா ராத்திரியா? முக்கியமான விஷயம், 8 மணிக்கு எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, மறந்துடாம எழுப்பு. சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ரா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே பாரு, பத்திரிகையில என் கதையெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய... தூங்கிட்டியா? தூங்கிட்டான். ஆமா, குழாயிலேயே தண்ணியே வரல. மோட்டர் போட மறந்துட்டோம். எதுக்கு மாடிக்கு போய் பாப்போம். ஹாய் மாது. ஜானகி, அதான் சீனு. சீனு, இதான் ஜானகி. நான் இன்னைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கே பால் காய்ச்சி சாப்பிடலான் இருக்கேன். அவன் பால் பூத்து எங்க இருக்கு? பக்கத்துல மார்க்கெட் இருக்கா? அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க மாடியில? அடச்சி, மேல வா. அங்கிருந்தே ஏன் பேசுற? கருமம், இவன் கத்துற கத்துல வீட்டுக்காரனே வந்துருவான் போட்டு இருக்க. ஹாய். வடா மாது, இடம் எப்படி? குடியிருக்க ஓகேயா? என்னடா இந்த தொட்டியில குடியிருக்க போறோம்? நான் வீட்டை சொன்னடா. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே தண்ணி வரல, மேல வந்து பார்த்தா குழாய் மூடி இருக்கு, அதான் திறந்து விடுறேன். அப்புறம் ஏன் தண்ணி வரல? கஷ்டம், மோட்டர் சுவிட்ச போட்டாதான்டா தண்ணி வரும். ஐயோ, ஆனா ஒண்ணுப்பா, வாடகை தராம இங்க தங்க எனக்கு என்னமோ மனசு கேட்கல. என்னைக்கு முதலாளி சம்பள பாக்கிய தரானோ அன்னில இருந்து உன் வாடகையில பாதியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே? ஷேர் பண்ணிக்கணும்னு ஞாபகம் வருது. என்ன? இப்பதான் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏன் இல்ல, 3 மாசமா வாடகை பாக்கி. என் தம்பி மடப்பைய சம்பள பணத்தை பூரா பிச்சைக்காரனுக்கு போட்டான். இப்ப வீட்டுக்காரன் வந்தா வாடகை கேட்பானே. கஷ்டம்டா. எந்த துஷ்டம், நான் வந்த வேலை உனக்கு வீட்டுக்கார ப்ராப்ளம். கையில தள்ளி காசு கிடையாதுப்பா. சரி, சமாளிப்போம். ஆனா இந்த வீட்டுல ஒரு பெரிய வசதி என்ன, இங்க இருந்து பார்த்தா அந்த தெருக்கோடி வரைக்கும் தெரியும். வீட்டுக்காரன் வந்தானா சட்னு பாத்துட்டு ஒழிஞ்சுக்கலாம். ஐயோ, வீட்டுக்காரன், நான் எங்க ஒழிஞ்சுக்கிறது? நீ எதுக்குடா ஒழிஞ்சுக்கணும்? வீட்டுக்காரன் பார்த்தா நான் தான் ஒழிஞ்சுக்கணும். என்னடா பேசுற? 3 மாசமா வாடகை பாக்கி, வீட்டுக்காரன் வந்தா கேட்க மாட்டானா? நான் பேசாம இந்த தொட்டிலே ஒழிஞ்சுக்கிறேன். அப்ப நானு? நீ எதுக்காக ஒழிஞ்சுக்கணும்? கீழே ஒய்ஃப் தேட மாட்டாளா? கீழே போ. வீட்டுக்காரன் வந்தானா நாங்க சீனோட உறவுக்காரங்க, இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம், அவர் வெளில போயிருக்காருன்னு சொல்லி சமாளி. ஓகேமா, நீ ஒழிஞ்சுக்கோ, நான் சமாளிக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறேன், என்ன கண்டுபிடி பாப்போம். என்னங்க பாக்க பெரியவனா இருக்கான், ஒழிஞ்சுக்கிறேங்கிறான். பையன் ஒரு மாதிரிப்பா. பையனுமா? சிவம்பிள்ள. என்னடா? வீட்டுக்காரன்டா. அது தெரியும். நீ இருக்கா இங்க வர? என்னோட பழைய வீட்டுக்காரன் தான் உன்னோட வீட்டுக்காரன் சிவம்பிள்ள. அதான் ஒழிஞ்சுக்க வர. ஓஹோ, அப்படியா? சரி, சமாளிப்போம். எப்படி வீட்டுக்காரன் மொட்டை மாடிக்கெல்லாம் வர மாட்டான். ஐயோ, என்னடா? கீழே ரூம்ல என் தம்பி வெங்கி தூங்கிட்டு இருக்காண்டா. வீட்டுக்காரன் வந்து என் தம்பி எழுப்பி கேட்டா நான் மாடியில் இருக்க விஷயத்த சொல்லிடுவேனே. நீ என்ன பண்ற? கீழே போய் என் தம்பி தூங்கிட்டு இருக்க ரூம் பூட்டிடு. சாவி ஸ்டாண்ட்ல இருக்கு. ஸ்டாண்டு ஹால்ல இருக்கு. ஹாலு வீட்டுல தான்டா இருக்கு, தேடி பாரு. என் தலையத்து வந்த முதல் நாளே ஒழிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஐயோ, சிவம்பிள்ளை, இவர் எப்படி இங்க வந்தாரு? இவர் கண்ணுல பட்டா க்ளோஸ். ஏன்டா வீட்டை கட்டினோன்னு இருக்கு. இந்த பையன் 6 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம கம்மி நீட்டிட்டான். இந்த பையன் சீனு 3 மாசம் வாடகை பாக்கி பாரு, வீடு அப்படி திறந்து போட்டு போயிருக்கான். ஏன்டா வீட்டை கட்டினோன்னு இருக்கு. மீசையெல்லாம் கூட வச்சு பாத்துட்டாப்பா. ஒரு பையன் பயப்பட மாட்டேங்க. நம்ம பாத்து போறோம் சார். டேங்க் கிளீன் பண்ண மொட்டை மாடிக்கு போலாமா? அதுக்கு தானே வந்திருக்கோம். வாயன் ஏன் கத்துற? தண்ணி தொட்டியை கடைசி எப்ப கிளீன் பண்ணீங்க? அது ஆச்சுப்பா ஒரு மாமாங்கோ. அப்ப தண்ணி தொட்டிக்குள்ள கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. நீ வேற, இப்ப மனுஷங்களே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. என்னடா மாடிக்கே வந்துட்டாண்டா. சார், வீட்டுக்காரனா? தொட்டியில இருக்கிற அழுக்குக்கு வெடி மருந்த போடணும். நீ பூச்சி மருந்த போடு. இத போட்டா புலிசிங்க இருந்தா கூட செத்து போயிடும். படுபாவி சோம்பல்ல உயிரோட சமாதி கட்டுவான் போட்டுருக்க. இந்தாங்க, குச்சியால குத்துங்க. வலிக்காது உனக்கு? என்ன இல்ல சார், அந்த ஓட்டையில குத்துங்க, அடப்பு இருந்தா போகும். அதை ஒழுங்கா சொல்லி தெளிக்க வேண்டாமா? நான் எங்கேயான உணர்ச்சி வசப்பட்டு உன்னை குத்தி வச்சிருந்தா என்ன ஆறுது நீ? நீ கத்தின குத்தினா வலிக்கும் நான் அப்பயே சொன்னேன்ல. நான் கத்தல சார். சரி, இதை வேடி பார்க்காத, பூச்சி மரத்தை போடு. யோ போறியா? இத்தனோட பொட்டலத்தை கொண்டு வந்து இத்தனை மருந்து போடுறியா? கீழே மோட்டர் சுவிட்ச போடு. போலாமா? எனக்கு இதுக்கு மேல தாங்காது. தண்ணிக்குள்ள தம் பிடிச்சுக்கோ. தண்ணிக்குள்ள தம் பிடிச்சா அடங்காது. முதலாளி,
மாது விடுங்க, சின்ன ப்ராப்ளம். இந்த காளிமுத்துக்கு என்ன வேலை பண்ண போறீங்க? எஸ், அதுதான் கரெக்ட். எது முதலாளி? காளிமுத்து வந்து பணத்தை கேட்கறான்னு வச்சுக்க, ஒண்ணு அவனுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரணும், இல்ல அவங்க கையால சாகணும். பணமும் தராம நானும் உயிரோட இருக்கேன். என்ன வழி? என்ன வழி? காளிமுத்து வந்து என்ன கொல்றதுக்கு முன்னாடி வேற யாராவது என்ன கொன்னுட்டா? முதலாளி, ஊர்ல நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு, அது வேற விஷயம். ஒண்ணும் புரியல முதலாளி. படையா உனக்கு புரியல? ஏப்ரல் 1ஆம் தேதி ராத்திரி நீயே புரிஞ்சுக்குவேன். கொண்டுட்டோம். ஏப்ரல் 1ஆம் தேதி ராத்திரி எல்லா ஈவினிங் நியூஸ் பேப்பர்லயும் நான் செத்து போயிட்டா நியூஸ் வரப்போகுது. அத நானே ஆனந்தமா படிக்க போறேன். எஸ், ஏப்ரல் 1 I am going to fool everybody in the city. என்ன தம்பி இது அநியாயமா இருக்கு? உங்க முதலாளி 6 மாசம் சம்பள பாக்கி வச்சிருக்காரா? கேட்ட வேண்டியதானே? ஏன் இப்படி வாயிலா பூச்சியா இருக்கீங்க? அட போங்க சோம்பல்ல, எப்ப சம்பள பாக்கிய கேட்டாலும் நாளைக்கு வா தரேன், நாளைக்கு வா தரேன். இந்த வாட்டி தீர்மானமா தர முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோங்க. எனக்கு வந்த வெறுப்புல செருப்ப கையில எடுத்து. ஐயோ, உங்க முதலாளி செருப்ப அடிச்சிட்டீங்களா? ஏண்டி நீ வேற, செருப்பால என்ன நானே அடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். என்னது அநியாயமா இருக்கு? செஞ்ச வேலைக்கு கூலி தராம அந்த மாசிலாமணி தான் பணம் தரமாட்டேன்னு சொன்னா நீங்க வாய மூட்டி கேட்டு வந்துருதா? அப்படிலாம் சும்மா வந்துருவேனா? நான் என்ன ஏமாந்தவனா? சொல்லிட்டு வந்துட்டேனே, என்ன என்னமோ பாட்டு வாத்தியா தானே ஏமாத்த பாக்குறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாடி, இது வரைக்குமா தைரியம் வந்தது? என்ன முடிவு கட்ட போறேன்? வேற வேலை பாத்துக்க வேண்டியதான். வேற வேலை பாக்குறது இருக்கவே இருக்குடா. ஆனா இந்த சம்பள பாக்கி நீ விடவே கூடாது. பாருங்க தம்பி, அடுத்த வாட்டி உங்க முதலாளியை பார்க்க போறச்சே, போனா போறது முதல் வாட்டி பணத்தை தரீங்களான்னு மரியாதையா கேளு. அப்படி இருந்தாலும் தரமாட்டேன் சொன்னா 2வது வாட்டி பணத்தை தாடான்னு காட்டமா கேளுங்க. அப்படி இருந்தாலும் தரமாட்டேன் சொன்னா 3வது வாட்டி பணத்தை தாடா ராஸ்கோல்னு சொக்காய குச்சி கேளு. அவன் சொக்காய போட்டுக்கலனா சொக்காய போட்டு விட்டு கேளு. எல்லா கேள்வியும் என்னையே கேளு. சொல்லுங்க தம்பி. சொக்கா போட்டுக்கலன்னு என்னடா? கழுத்து பிடிச்சி நெரிச்சு கேளு. நீங்க வேற சீனோ, நீங்க சொல்றது இவரையும் கேட்டு எங்கேயா இருந்தா செக்கெட் தொலை போறான். சும்மா இரண்டி, நீயே ஏண்டி சாவு அதுன்னு பேசுற? நாளைக்கு நானே போய் மறுபடியும் கேட்டு பாக்குறேன். தம்பி, அடுத்த வாட்டி போறச்சே ஒரு நல்ல துண்டா எடுத்துக்கிட்டு போங்க. துண்டா எதுக்கு? சப்போஸ் உங்க முதலாளி பணம் தரமாட்டேன்னு சொன்னானா துண்டா அவன் கழுத்துல போட்டு இறுக்கி அவனை நகர விடாம பண்ணி அவன் கண்ணத்துல கோட்டாரா அரைஞ்சிட்டுவாங்க. களவாணி பசங்க இப்படியா ஏமாத்துவானுங்க? என்ன முதலாளி கிட்ட பயமா? எனக்கு என்ன பயம்? நான் இன்னைக்கு போறேன், ஏப்ரல் 1 காலையில 9 மணிக்கு போறேன். அப்பதான் எங்க முதலாளி மாசம் ஃப்ரீயா இருப்பான். நான் போய் அவனை கிழிக்கிற கிடியில அவன் மானஸ்தான் நாக்கப்படின்னு சாகணும். ஜானகி, ஒரு நல்ல அழுக்கு துண்டா எடுத்து வைடி. ஜானகி, அப்ப கிளம்புவா. இதோ பாருங்க, உங்க முதல் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சாக்கு போக்கு சொன்னா கேனத்தனமா தலையாட்டி வந்துடாதீங்க. என்னடி நீ கூட கேனகனெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? சிவப்புல சொன்ன ஞாபகம் இருக்கா? முதலாளி சொக்கா அப்படி தைரியமா கேளுங்க. சம்பள பாக்கி கிடைக்க போறதோ இல்லையோ, சத்தியமா இந்த வாட்டி வேலை போறது பாரு. ஏங்க இப்படி பயந்து சாகுறீங்க? தைரியமா நிமிர்ந்து நடங்க. இதுக்கு மேல நிமிர்ந்தா சுடுக்குன்னு நினைச்சுப்பாங்கடே. சீனோ, ஸ்கூட்டர் ரெடியா? ஆஷுஷன்டா, என் தம்பி வெங்கி இன்னும் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வரல. ஸ்கூட்டர் அவங்கிட்ட தானே இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. என்ன தம்பி, சம்பள பாய் கேட்க புறப்பட்டீங்களா? ஆமா சொல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்க பேருக்கு பழைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, பர்சனல் லெட்டர். பர்சனல் லெட்டரா? கொடுங்க படிப்போம். மேட்ரி தான் தம்பி. உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் டாக்டர் ரங்கநாதன் இருந்தாராம? ஆமா, டாக்டர் ரங்கு. அவர் கூட இத்தனால சாமியாரா ரிஷிகேஷ் இருந்தாரா? அவர் இப்ப மெட்ராஸ் புறப்பட்டு வர போறாரா? வந்தா உங்க வீட்டுல தங்க போறாரா? அவர் கூட பழைய சாமியார் விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு பழையபடி சம்சாரியா நர்சிங் ஹோம் வச்சு நடத்த போறாரா? இதுதான் மேட்ரு. நான் ஒரு தடவை படிச்சுட்டேன். பர்சனல் லெட்டர் நீங்களும் படிச்சிருங்க. மொத்த லெட்டரையும் பிரிச்சு படிச்சாச்சு, அப்புறம் என்ன பர்சனல்? கொடுங்க. யாருங்க அது? டாக்டர் ரங்கநாதன் உங்க ஃப்ரெண்டா? ஆமாண்டி, நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாத்திரம் அவனுக்கு எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஹெல்ப் பண்ணிருக்காட்டி அவன் எக்ஸாம் எழுதிருக்க முடியாது, பாஸ் பண்ணிருக்க முடியாது. டாக்டர் ரங்கநாதனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? எப்படி தம்பி? ஆமா சோம்பல்ல, எல்லா கொஸ்டின்ஸுக்கு பதில் ஆயிட்டான். கடைசியில எக்ஸாமினேஷன் நம்பர் 1 தான் பாக்கி. அது எழுதும்போது பயலுக்கு பேனால் இங்கு தின்னு போச்சு. என்ன பார்த்து மாதவா ஹெல்ப் பண்றான். நான் மாத்திரம் அவனுக்கு ஒரு சொட்டு இங்கு தானம் பண்ணிருக்காட்டி அவன் நம்பர் எழுதிருக்க முடியாது, பாஸ் பண்ணிருக்க முடியாது. கில்லாரி தம்பி, நீங்க நம்பர் எழுதிங்களோ? இவரா வெறும் நம்பரை மட்டும்தான் எழுதினார். டேய், இந்தாடா ஸ்கூட்டர். மாதுவோட வெளியில போன போயிட்டு கரெக்டா 4 மணிக்கு வந்துரு. நான் ஃபேக்டரி போகணும். சோம்பல, டாக்டர் ரங்கநாதன் கனவு பெரிய பைத்தியக்கார டாக்டர். தம்பி, நீங்க வேற பைத்தியங்களை குணப்படுத்துற டாக்டர் சோம்பல. ஓஹோ தம்பி, நல்லா நினைவு வச்சுங்க. டாக்டர் ரங்கநாதன் மெட்ராஸ் வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு முதல் போடி நம்ம பையன் வெங்கடாஜலம் தான். நீங்க வேற எனக்கு 6 மாசம் வாடகை பாக்கி இருக்கு, அதை நம்ம ஃபீஸ்ல கழிச்சுப்போம். முதல்ல சம்பள பாக்கி கிடைக்கிற முதல்ல அப்புறம் பாப்போம். ஜானகி வரவா? சோம்பல வரேன். சட்னி கிளம்புங்க. உங்களுக்கு முன்னாடி எவனாவது பேசி முதல்ல உசுர வாங்கிட போறான். என்ன முதலாளி, அவுட் ஹவுஸ் வந்து என்ன பண்றீங்க? நடுகால மூட்டை வேற. கொதண்டா, இன்னைக்கு சரியா 9 மணிக்கு காளிமுத்து வருவான். ஒண்ணு அவனுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரணும், இல்ல அவங்க கையால சாகணும். அதனால காளிமுத்து வந்து பாக்கறச்சே நான் செத்து இருந்தா செத்தவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்க முடியாது, செத்தவனை மறுபடியும் கொல்லவும் முடியாது. அதனால காளிமுத்து வந்து பாக்கும்போது செத்தவை நடிக்க போறேன். என்ன சொல்றார் முதலாளி? இத காளிமுத்து நம்பர்மே நம்ப வைக்கணும். மேல வந்து பாரு. என்ன முதலாளி, சாத்தி பையன் தலைகளா இருக்கு, ரூமே தாறுமாறா இருக்கு. இந்த ரூம்ல எனக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு தகராறு நடந்திருக்கு. யார் அந்த இன்னொரு ஆளு? சம் எக்ஸ் வச்சுக்கோ. தகராறு முத்தி போய் அந்த எக்ஸ் என்ன கொண்டுறான்.
இத காளிமுத்து நம்பணும். என்ன முதலாளி இவ்வளவு அழகா ஒரு பிளான போட்டுட்டு செத்தா மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றீங்களே, நிஜமாவே சாவுங்க, அதுதான் ஜோரு. சாம இரண்டா முதலாளி, இன்னைக்கு நீங்க செத்தா மாதிரி நடிச்சிருங்க, நாளைக்கு காளிமுத்து பார்த்தானா உங்களை கொல்ல மாட்டாங்க. என்ன நிச்சயம்? காளிமுத்து வந்து போன அப்புறம் நம்ம அடையார் பழைய பங்களா இருக்கு இல்லையா, அதுல ஒரு 4-5 நாள் தலைமறைவா தங்கி இருக்க போறேன். காளிமுத்து வந்து பாத்துட்டு நான் இல்லன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிடுவான். அதுக்கப்புறம் நாம சுதந்திரமா வாழலாம். எப்படி நம்ம பிளான்லாம் ஓகே, ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு முதலாளி. என்னடா ப்ராப்ளம்? இன்னைக்கு நீங்க செத்தா மாதிரி நடிச்சிருவீங்க, நாளைக்கு போலீஸ் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? செத்தா மாதிரி நடிக்கிறது குத்தம் இல்லையா? அடடே, இந்த பாயிட்ட கோட்டை விட்டடே, கோதட்டும். போலீஸ் எப்படி சமாளிக்கிறது? அதுக்காக தான் சொல்றேன், செத்தா மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டாம், நிஜமாவே சாவுங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்க சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுங்க, ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் மை நேம். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? அதுதான் 4-5 நாள் அடையார் பங்களா தங்கி இருக்க போறல, அங்க யோசிச்சுக்கிட்டா போச்சு. கோதண்டம், நான் இப்ப எப்படிடா சாக போறேன்? எஸ், அதான் கரெக்ட். கோதண்டா, என்ன முதலாளி? உன் துண்டெடு. எதுக்கு முதலாளி? உன் துண்டு எடுத்து என் கழுத்துல நானே இருக்க கட்டிக்கிட்டு சோஃபால உட்காந்துட்டு இருப்பேன். காளிமுத்து வந்து பார்த்து என்னை யாரோ கொண்டுட்டதா நினைச்சு ஓடி போயிடுவான். எப்படி ஐடியா? விளையாடுறீங்களா? இது என் துண்டு, கோதண்டம் வண்ணா மார்க்லாம் போட்டிருக்குது, அப்புறம் போலீஸ் என்ன வந்து புடிச்சுக்கும். ஐ ஆம் நாட் கமிங் ஃபார் திஸ் விளையாட்டு. யூஸ் யுவர் துண்டு, யூஸ் பிளஸ் செல்ஃபிஷ் ஃபெலோ. பரவாயில்லடா, என் துண்டை நானே யூஸ் பண்ணிக்கிறேன். கோதண்டா, காளிமுத்து வரட்டா. டேய், இந்த சோஃபால இதோ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேன், செத்தா மாதிரி இருக்கேன், பார்த்து சொல்லிட்டா. முதலாளி வாய்த்தாங்க, காலையில பல்லு வளர்க்கல, சும்மா சொல்லக்கூடாது முதலாளி. உங்க மூஞ்சில சவக்கல ரொம்ப ஜோரா இருக்குது. டேய், காளிமுத்து வந்துகிட்டு இருக்காடா, போய் ஒளிஞ்சுக்கிறேன். முதலாளி, அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் இருந்தேன், எதுக்காக கீழே நடுகால ஒரு கோணி முட்டை வச்சிருக்கீங்க? ஒரு கோழி முட்டையில 7 பூசணிக்காய் வச்சு அது உடையாம இருக்க சுத்தி வெக்கல் வச்சிருக்கேன். போதுமா போடா. எதுக்காக நடுகால ஒரு கோணி முட்டைக்குள்ள வெறும் பூசணிக்காய் வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். வெறும் பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியல, அதுக்குதான் போயேன்டா. இது அதோட பேஜா இருக்கு. எதுக்காக சோத்துக்குள்ள பூசணிக்காயை மறைச்சாகணும்? எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை கோதண்டம், காளிமுத்து வந்துகிட்டு இருக்காண்டா, போய் ஒளிஞ்சுக்கிட்டா. முதலாளி, வர வர எனக்கும் தெரியாம சில காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை. போடா. மாசே, காளி வந்துக்கிறேன்டா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? மாசே, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? காளி வந்துக்கிறேன்டா. மாசே, பணத்தை போயிட்டானே, யார் கொண்டு இருப்பாங்க? செய்யாத கொலைக்கு மறுபடியும் ஜெயில தள்ள போறாங்களே, முதல்ல இங்க இருந்து ஓட்ட வேண்டியதான். யாரோ வராங்களே, என்ன பண்றது? முதலாளி, முதலாளி எங்க போனாரு? அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க, ஆளையே காணும். முதலாளி, முதலாளி, ஐயோ, ஏன்னா அது கொண்டுட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் அவனை கொல்லலடா. ஏன்னா அது மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான், ஆட்டம் க்ளோஸ். ஏன்னா இப்படி பண்ணிட்டேன், பாட்டத்தான் கொள்ளேன்னு பார்த்தா ஆளைய கொண்டுட்டேடா. சின்ன அவனை கொல்லலடா, அவன் தோலை பிடிச்சு குறுக்கி எழுப்பினடா. சரியா சொல்றா, நீ கை வச்சது தோளா இல்ல கழுத்தா? கழுத்துல துண்டு சிவம்புள்ள ஐடியா, சம்பள பணத்துக்கு ஆளைய கொண்டுட்டேடா. சீனு, நான் சொல்றது கேள. தோல்ல இருந்து கையிடுறா. நீ தோல்ல கை வச்சா எனக்கு பயமா இருக்கு. சீனு, நான் கொல்லல கொல்லல கொல்லல, போருமா? இப்படி உரக்க கட்டிட்டா போலீஸ் நம்பிடுவாங்களா? சரி, கொல்லல கொல்லல கொல்லல. மாது, பண்றத பண்ணிட்டேன், நடந்தது நடந்தபடி கொஞ்சம் கூட புய் இல்லாம என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னால ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்குறேன். ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தார் அம்மம்மை கண்ணு முன்ன பாடி கிடப்பதென்னவோ. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தார் அம்மம்மை கண்ணு முன்ன பாடி கிடப்பதென்னவோ. நினைப்பதெல்லாம் இங்கு நடப்பதில்லை, நடப்பதெல்லாம் நெஞ்சு நினைத்ததில்லை. ரெண்டும் ரெண்டும் அஞ்சு என கண்டபடி நெஞ்சு ரெண்டும் அஞ்சு அஞ்சு ஓடி ஒழிந்ததென்னவோ. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தார் அம்மம்மை கண்ணு முன்ன பாடி கிடப்பதென்னவோ. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன பாடி கிடப்பதென்னவோ. இதெல்லாம் யாரா நம்புவாங்க? 3 நாள் முன்னாடி அவர்கிட்ட சம்பள பணம் கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்க, என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன் சேலஞ்ச் வேற விட்டுருக்க. இப்ப என்னடா, அவன் செத்து கிடக்கிறான், பக்கத்துல நீ இருக்க. இது போறண்டா, போலீஸ் சொன்ன 10 வருஷம் உள்ள தள்ளுவாங்க. ஏன் பக்கத்துல நான் இருந்தா நான் தான் கொண்டு இருக்கணுமா? நீ கூட தான் இப்ப பக்கத்துல இருக்க. பாது, நீ அவனை கொண்டு இருக்கலாமே. நான் எதுக்குடா கொல்லணும்? எனக்கு என்ன மோட்டிவ்? ஏன் உன் ஃப்ரெண்டை ஏமாத்தினாங்கிற வெளியில என் சார்பில் கொண்டு இருக்கலாம் இல்லையா? சும்மா சொல்லக்கூடாதுடா, உனக்கு நல்ல கிரிமினல் புத்தி வந்துச்சு. ஒரு ஆளை சாவடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுடா. சரிடா, அப்ப இவனை கொண்டது யாரு? எவனோ சம் எக்ஸா இருக்கும். இப்ப என்ன பண்றது? வந்த சோடு தெரியாம ஓடிடலாமா? ஓடினா போலீஸ் நாய் துரத்தும். என்னடா அது, எவனோ பண்ணின தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாது, சாதாரணமா கொலை பண்ணினவனோட கொலையை பார்த்தவன் தாண்டா ரொம்ப கஷ்டப்படுவான். வாஸ்தவம் தாண்டா. இப்ப உன்னை விட நான் தாண்டா அதிகமா கஷ்டப்படுறேன். கொலையை பண்ணினவன் நீ பார்த்தவன் படுவாவி, நான் கொல்லடா. பாது, இப்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, முதல்ல இந்த பாடியை கொண்டு போய் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிடுவான். பாடியை டிஸ்போஸ் பண்றதா? ஆமாண்டா, எங்கேயாவது கண் காணாத இடத்துல புதைச்சு. இந்த பாடியை புதைக்கிறதா? இதெல்லாம் சட்டவிரோதமான செயல். சட்டம்
சட்டத்தை பத்தி நீ பேசுறியா மாது? அந்த சட்டம் உன்ன 10 வருஷம் உள்ளதல்லி செக்கிழுக்க வச்சிடும் தெரியுமா? என்னடா அது ஆவுனா 10 வருஷம் அதே சொல்லி பயமுறுத்துற? நான் உன் ஃப்ரெண்டா, ஒரு பாசத்துல 10 வருஷம். ஜட்ஜு ஒரு 20-25 வருஷம் தீட்டுவார். என்ன தேடுற மாது? இங்க ஏதாவது கோணி இருக்கா பாரு. கோணியா? எதுக்கு? அந்த கோணி உள்ள அந்த பாடியை போட்டு சுத்தி வைக்க அடைச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். பணத்தை வீட்டுக்கு எடுத்து போறதா? தீட்டு பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு ஆச்சாரம் வேறையா? என்னடா அது? உயிரோட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலே ஜானகியே கண்டவனெல்லாம் வீட்டுக்கு அழைச்சு வராங்கறா. இது போனோம் சத்தியமா ஜானகி அலோவ் பண்ண மாட்டா. இதெல்லாம் ஏன்டா உன் பொண்டாட்டிட்ட சொல்ற? இப்படி பண்ண அப்படி. என் ஃப்ரெண்ட் டாக்டர் ரங்கநாதன் ரிஷிகேஷ்ல இருந்து வரதா சொல்றாங்க. அவன் சாமியார் இருக்கும்போது யூஸ் பண்ண திருமணி பாத்திர கமண்டல எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி நமக்கு அமைச்சிருக்கான். அதை நாம பார்சல் ஆபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாடா மது. அங்க ஒரு கோணி மூட்டை இருக்கு, அதை வேணா பிரிச்சு பாக்கலாம். வேண்டாம், அதை வேற பிரிச்சு வைக்காத. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பணம் இருந்தது, அப்புறம் அதை வேற நம்ம புதைக்க வேண்டியதா போயிடும். என் டைம் சரியில்லடா. ஊர்ல எவனோ கொண்டு போட்டு போயிடறான், நான் போய் புதைக்க வேண்டியிருக்கு. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? மது, அங்க ஒரு காலி கோணி இருக்கு, வா போய் பாப்போம். முதலாளி கோதண்டம், என்ன கோணில கட்டி புதைக்க போறங்கடா. முதலாளி நீங்க செத்து போன மாதிரி அவங்களோட போங்க, நான் பாத்துக்கிறேன். மது, சீக்கிரம் கோணியை கொண்டாடா. அது போனா அசைஞ்ச மாதிரி இருந்ததுடா. உனக்கு அறிவேலடா. போனா எப்படா அசையும்? அது எப்படி அசையும்? அது பாவம் தேவையான பட்டு இருக்கு. மது, யாரா வந்துட போறாங்க, சீக்கிரம் பேக் பண்ணு. புடி தூக்கு. ஆனா ஒண்ணு, மாசில அவனோட போன ரொம்ப சமத்த போறோம்டா. நமக்கு சிரமமே கொடுக்கல, அதுவே கோடிக்குள்ள போயிடுச்சு. டயத்தை வேஸ்ட் பண்ணாம தூக்குடா. மது, கோணி கிழிஞ்சிச்சு. இனிமே இந்த பாடியை கோணியில கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. அதுவும் தவிர 4 மணிக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போக முடியாதுடா. அப்பதான் என் தம்பி வெங்கி நைட் ஷிப்ட் கிளம்பிட்டு இருப்பான். உன் பொண்டாட்டி ஜானகி கூட சமாளிச்சிடலாம், ஆனா என் தம்பி வெங்கி இருக்கானே, அவனை சமாளிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. பேசாம இந்த பாடியை ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ட்ரிபிள்ஸ் போயிடலாம். ஜாலியா ஊர் ஃபுல்லா சுத்திட்டு பொழுது சாயும் போது வீட்டுக்கு போலாம். என்ன சொல்றீ? தூக்கே மது. என்னடா இவ வேற மாஸ்லாமணி மாதிரி பெட்ரோலும் காலி. இப்ப என்ன பண்றது? பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போறது இது என்ன கேள்வி? பெட்ரோல் இப்பதான் காலி, என் பர்ஸ் ஏற்கனவே காலி. துட்டுக்கு என்ன பண்றது? இறங்கடா கீழே. ஓ, உன்னால முடியாதோ? சாதாரண ஸ்கூட்டர் தள்ளின்னு போறதே கஷ்டம், இதுல இவன வேற உட்கார வச்சு தள்ளின்னு போனோம். இப்ப என்ன பெட்ரோல் போட பணம் அவ்வளவுதானே. 1 செகண்ட். பர்ஸ் பெட்ரோல் போட பணம் இருக்கா பாரு. பெட்ரோல் புதுசா ஸ்கூட்டர் வாங்குற அளவுக்கே பணம் இருக்குடா. ஆனா உன்னோட மாசலாமணி ரொம்ப நல்லவன், நமக்கு வழி செலவுக்கா பணத்தோட செத்துருக்கான். அப்ப ஒண்ணு பண்ணு, ஒரு 40 ரூபாய் எடு, 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கலாம். அல்பம் எதுக்குடா 2 லிட்டர்? 20 லிட்டர் போடுறா. வழிய 20 லிட்டர் போக 3 மாச சம்பளத்துக்கு இது ஓகே. பாக்கி 3 மாச சம்பளத்துக்கு மோதிரத்தை கட்டிடுவோமா? பாது, அவன் மோதிரத்தை நீ வச்சுக்கிட்டா நீ போலீஸ்ல மாட்டிக்குவ. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதா? சரி வா. ஹாய் மாதோ, என்னாச்சு? பெட்ரோல் காலிப்பா. சாருக்கு என்னாச்சு? ஆளே காலி. எக்கச்சக்கமா குடிச்சிட்டாரு, அது அப்படியே விரைச்சு போச்சு. டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போடுப்பா. அம்மா உனக்கு என்னாச்சு? மேல இருந்து கீழே விழுந்துட்டேன், கை 2 பிராக்சர். மது, பில்லுக்கு பணம் பே பண்ணிட்டு வா, நான் போய் இந்த ஏர் செக் பண்றவன் இருக்கானான்னு பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டுதல் மாதிரி மெட்ராஸ் எவ்வளவு நேரம் சுத்துறது, எங்கேயாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. சரி ஓகேமா, வண்டி எங்க ஓரமா விடு, அந்த ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டு போலாம். இவனை எப்படியா கூட்டு போறது? ரோபோ எல்லாம் பார்த்ததுல அதே மாதிரி இத கூட்டிட்டு போக வேண்டியதான். பாரு, பொம்மை மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. இறக்கிறவன மது, சாதாரணமா செத்து போனா பாடி ஜில்லுன்னு ஆயிடும்பாங்க, இவன் என்ன சுட சுட செத்து போயிருக்கான். சாவறதுக்கு முன்னாடி மாசலாமணி சுட சுட வெந்நீர்ல குடிச்சிட்டு சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டு இருப்பான். அதான் பாடியில இந்த சூடு அப்படியே இருக்கு. கஷ்டம்டா, எவனோ கொண்டு போட்டு போயிட்டான். நாம வேதாளத்தை சுமக்கிற மாதிரி இவனை சுமக்க வேண்டியிருக்கு. என்ன சார் சாப்பிடுறீங்க? எங்க 2 பேருக்கும் இட்லி வடை சாம்பார் 2 பிளேட், காஃபி 2 கப் கொண்டா. சார் 3 பேர் இருக்கீங்க, அப்ப அவருக்கு? அவர்லாம் சாப்பிட மாட்டாரியா? நாங்க சாப்பிடறத பார்த்து அவருக்கு நாக்குல ஜலம் கூட ஊறாது. ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, நாங்க சாப்பிடுவோம், அவர் பில் பே பண்ணுவார். அட்லீஸ்ட் காஃபினா கொண்டாரு சார். ரொம்ப ஆசைப்படுறான் பாவம். வேணா ஒண்ணு பண்ணு, காஃபிலாம் வேண்டாம், கொஞ்சம் பால் ஊத்து, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நீ போப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் எதை சாப்பிட்டாலும் கக்கிடுவார், வாய் வழியா வழிஞ்சிடும். சினோ, வரையா போய் கையெழுத்து வந்துலாம். அதெல்லாம் வேணாண்டா, இவனை வேற எங்கேயே விட்டு போனோம். பைத்தியக்காரா, இவனை தொட்டத்துக்கு நியாயமா பார்த்தா நம்ம குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அட்லீஸ்ட் கையா அலம்பிட்டு வரலாவா? முதலாளி சூப்பரா நடிக்கிறீங்க, அப்படியே கண்ணி பண்ணுங்க. கோதண்டம், என் கதிய பாத்தியாடா? கவலையே படாதீங்க, பின்னாடியே நான் இருக்கேன். சமயத்துல வந்து உங்களை காப்பாத்துறேன். சர்வர் சர்வர். என்ன சார்?
ஒரு பிளேட் இட்லி கொண்டாப்பா. சார் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. பாயா சீக்கிரம் கொண்டாயா, என் கஷ்டம் உனக்கு புரியாது. அவங்க 2 பேரும் வரத்துக்குள்ள இட்லி கொண்டு. ரவா இட்லியா சாதாவா? யோ வெறும் மாவை கொண்டாயா, நான் சாப்பிடுறேன். என் இருக்கிற பசிக்கு நிஜமாவே உசுறு போயிடும் போல இருக்கு. நான் இட்லி கேட்டத அவங்க 2 பேர்ட்ட சொல்லிடாத. பேசிட்டே இருந்தாரு, கீ கொடுத்த பொம்மை மாதிரி வரைச்சிட்டாரு. ஹலோ மாசி, என்னடா 5 ஸ்டார் ரோட்ல குறைஞ்சு போக மாட்டேன், நீ எப்படி இங்க வந்த? வாடா ரவி, சௌக்கியமா? எல்லாம் என் தலை எழுத்து. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும் இருந்தேன். என்ன வர வர உன்னை கிளப் பார்க்க முடியல, படு பிஸியா? இல்லப்பா, ஒரு வாரமா ஹெக்டிக் ஒர்க். அது தவிர மாசி பேசிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஃப்ரீஸ் ஆயிட்ட. மாசி பாப்பா. ஆமா நல்லா தானே இருந்தாரு, என்னாச்சு திடீர்னு? ஒன்னும் கேட்காதீங்க சார், தலை சுத்துது. டேய் மாசி சாப்பிடுறா, இட்லி வந்திருக்கு. டேய் சாப்பிடுறா. சார் உங்க காரை வயல நிறுத்திருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணிடுறீங்களா? டேய் மாசி நீ சீக்கிரமா சாப்பிட, போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். யோ தண்ணி குடிச்சிருந்தாருல, அவரே மாத்தி விட்டீங்க. அது 3 பிளேட் இட்லி வச்சிருக்க, நாங்க 2 பிளேட் தானே கேட்டோம். அவர் தான் சார் கேட்டாரு. யாரு இவரா? சரியான லூசு பைய. இவன் இட்லி கேட்டானா? சுட்ட பிரமணம் அவனுக்கு. சரி விடு, 3 பிளேட் இட்லி இருக்கு, நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். ஓகேமா. போய் கையெழுமிட்டு வந்துடலாமா? மாசி டிஃபன் அதுக்குள்ள 3 பிளேட் போட்டு பின்னி இருக்க. ஏன் எங்கிட்ட மட்டும் எதுவும் பேசாம இருக்க? அப்படி என்ன கோவம் வேண்டி கிடக்கு உனக்கு? சீட்டாட்ட நான் உன்னை ஏமாத்துறேன்னு கோவமா உனக்கு? டே மாசி எதனா பேசண்டா. மாசி மறுபடியும் வேதல முருகமத்தில் ஏறிச்சா? There's something wrong with you. நான் போய் ஒரு பத்திரிகை ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி ஒரு டாக்டர் வர வைக்கிறேன். வாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததா गौमुख की प्राकृतिक मीठी जल की धारा भूषण कुमार में हिमालय की वादियों से वैज्ञानिक तरीके द्वारा बोतल में उतारा गंगा मिनरल वाटर, शुद्धता विश्वास की हर வாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததா விட்டு போமா. ஏன்னா மாஸ்டர் காணும். எங்கடா போனா? அங்க பாரு அவன. இவன் எங்க வந்தான்? எல்லாம் அந்த சர்வர் பயிலால வந்தது. இடத்துக்கு இடம் அவரை மாத்திட்டு இருக்கான். இடம் வண்டியா? என்னடா வண்டி நிறுத்திக்க? போடா, இவன் ரொம்ப பிரபலமானவனா இருப்பான் போல இருக்கு. போறவன் இவன் அடையாளம் கண்டுக்கிறாங்க. இப்படி பண்ணு, அவன் கழுத்துல இருக்க துண்டு எடுத்து தலையில போட்டு மூடி ஒரு கூலிங் கிளாஸ மாட்டு, ஒரு பயலுக்கு அடையாளம் தெரியாது. ஓகேமா. என்னடா இவ்வளவு சீக்கிரம் பொழுது சாஞ்சிடுச்சா? ஒரே கும்மிருட்டா இருக்கு. அட கண்ணாடி அவனுக்கு மாட்டி விடுறானா? எனக்கு மாட்டி விடுறான். அவனுக்கு மாட்டி விடுறான். வண்டியில் எடுத்துக்கிறா. இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ₹1 ஏமாத்த முடியாது சார். 6 மாசம் சம்பளம் பாக்கி கேட்கலான்னு தான் போனேன். கேட்டாச்சு, அப்படி ஆச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நீ சொல்ற காரணத்தெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல சார். காரணம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சட்டத்தை மீறினது தப்பு. நோ என்ட்ரியில அதுவும் ட்ரிபிள்ஸா? ஓ, நீங்க இப்போ அத பத்தி ஒண்ணுமே கேட்கலையா? எத? ஒண்ணு இல்ல. ஐயோ மாது, எங்க அப்பன் குதிர்க்குள்ள நீ ஏன்டா சொல்ற? ஏய் என்னடா ஸ்கூட்டர்ல உட்காந்தேவா பேசுற? இறங்கடா. சாரி சார். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இறங்கடா. ஏய் கண்ணாடி இறங்கடா. அவரால இறங்க முடியாதுங்க. அவர் என்னோட அப்பா சார். போன மாசம் ஸ்கூட்டர்ல போகும்போது திடீர்னு பேராலிசிஸ் பார்சுவாய் அட்டாக் வந்துருது சார். அதுல இருந்து ஸ்கூட்டர்ல உட்காந்தபடியே இப்படி ஆயிட்டார். இப்ப எல்லாமே ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டே தான் செய்யறாரு. சாப்பிடுறது, குளிக்கிறது, பல் தேய்க்கிறது எல்லாமே ஸ்கூட்டர்ல தான். என்னோட மொபைல் அப்பா. பயங்கரமா ரீல் சுத்துறியே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ₹1 ஏமாத்த முடியாது சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆளு குடிச்சிருக்கார். யோ ஊதியா, ஊத சொல்லியா? அவரால ஊத முடியாதுங்க. அவருக்கு தான் இப்ப நாங்க ஊதணும். பூ. குட் மார்னிங் சார். ஆவுனா இத பண்ணிடுவிய. என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன? நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்தது. பிரபல தொழிலதிபர் மாசிலாமணியை காணாம சார். இங்க ஒரு மேஜர் அஃபென்ஸ் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல, பேசாம இரு. நீங்க எப்பவும் நொல்ல கேஸுக்கே டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க எப்ப ப்ரமோஷன் வாங்குறது? பிரபல தொழிலதிபர் மாசிலாமணியை காணுமா சார்? வாட்? தொழிலதிபர் மாசிலாமணிய காணுமா?
தப்பிச்சிட்டீங்க, நீங்க போலாம். ஆனா ஒண்ணு நல்லா கேட்டுக்கங்க, கண்ணாடி நல்லா கேட்டுக்கடா, இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு ரூபாயால ஏமாத்த முடியாது. கான்ஸ்டபிள் ஏற்பா. இதுக்கு மேல இவரால ஏமாறவே முடியாது. பாது, போலீஸ் வரைக்கும் நியூஸ் போயாச்சு, இனிமே டிலே பண்ண முடியாது. இவனை மூட்டையை கட்டி இப்பவே வீட்டுக்கு கட்டி போட வேண்டியதான். அது இத பத்தியா கோணி? புது கோணியா வாங்கிட்டியா? நல்ல கோணியா பார்த்தா கிழிஞ்சிருக்க போகுது. மாசிலாமணி துட்டுல வாங்கினதுரா, நல்ல கெட்டியான கோணி. சீனு, மாசிலாமணி பாடியோட ரொம்ப பழகிட்டோம்டா. அவனை புதைக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல. பேசாம எரிச்சுடலாம். ரிக்ஷா இங்க வா. சொல்லியா, மயிலாப்பூர் போனோம். எவ்வளவு கேக்குற? 10 ரூபா கொடு சார். 10 ரூபாயா? யோ, நியாயமே இல்லையா? இத்தனைக்கு அவர் கூட வரப்போதுல, நானும் இவரும் தான் வரப்போறோம். சி, நானும் இதுவும் தான் வரப்போகுது. இதுக்கு போய் 10 ரூபாய் கேக்குறிய? நியாயமா? 10 ரூபாய் தான். அப்புறம் நீ ஒன்னும் தயாரா சொல்றாங்க. ஓகே, வண்டியில ஏறிடுறேன். ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது. வெளியே வாங்க. கோதண்டம் பணமா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்டா. மெட்ராஸ் சிட்டி ஃபுல்லா நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு போய் கேவலப்படுத்தினானுங்கடா. நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட. அப்படியே எரிக்கிறாருதானுங்க. முதலாளி, எல்லாம் ஐயாவோட ஐடியா தான். வீட்டுல இருந்த பூசணிக்காய் மூட்டைய நைசா சைக்கிளுக்கு செல வச்சுட்டு நீங்க இருந்த மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டேன். எந்த பூசணிக்காய் மூட்டை? அதான் அவுட் ஹவுஸ் நடுகால ஒரு மூட்டை வச்சிருந்தீங்களே, அந்த பூசணிக்காய் மூட்டை தான். அந்த பூசணிக்காய் மூட்டையா? இதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க? அதுல இருந்து பூசணிக்காய் தானே. டேய், அந்த பூசணிக்காய் மூட்டையிலதான் பல லட்சம் பெருமான தங்க கட்டிகள் வச்சிருந்தேன். வியாபாரம் போச்சு. படுபாவி படுபாவி. பூசணிக்காயில தங்க கட்டிங்களா? ஆமாண்டா. அப்பவே எதுக்காக நடுகால ஒரு கோணி முட்டை வச்சு கெஞ்சி கேட்டேன், சொன்னீங்களா? நீங்க கோதண்டம் இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் விடுங்க. நான் எப்படியாவது மாது வீட்டுக்கு போய் அந்த மூட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் முதலாளி, மாது வீட்டுக்கு போய் அந்த பூசணிக்காய் மூட்டையை பத்தி விசாரிச்சா என்ன ஏதுமாங்கள என்ன பண்றது? இப்படி பண்ணு. அவங்க ஏதோ பேசிருந்தாங்கல்ல, டாக்டர் ரங்கநாதன், ரிஷிகேஷ், சாமியார், அது நீதான் சொல்லிட்டு நீயே டாக்டர் ரங்கநாதனா வேஷம் போட்டுக்கிட்டு மாது இல்லாத போது மாதுவோட வீட்டுக்கு போய் மாதுவோட வைஃப் கிட்ட என் கோழி மீட்டை திருப்பி தாங்க சொல்லி வாங்கிட்டு வந்துரு. ஓகே முதலாளி, நீங்க வாங்க, உங்களை அடையார் பங்களால டிராப் பண்றேன். வேண்டாம் மாசிலாமணி, என்னையா ஏமாத்த பாக்குற? இனிமே நீ வேண்டாண்டா. எனக்கு வேண்டியதுலாம் அந்த மூட்டை, அதுல பல லட்சம் ரூபாய்க்கு தங்கம். டேய், பிளானா போடுறீங்க? பிளானு டாக்டர் ரங்கநாதன் சாமியார் துணிமணி மூட்டைய. ஏண்டா கோதண்டம், டாக்டர் ரங்கநாதனா போறியா? உனக்கு முன்னாடி நான் போறேன்டாங்க ரங்கநாதனா. ஏன்பா, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமா? கொடுங்க. நம்பர் 5 செகண்ட் மெயின் ரோட், மயிலாப்பூர். மாது. யார் சார் அந்த மாது? மாது என்னோட ஃப்ரெண்டப்பா. அவன் வீட்டுல தான் தங்க போறேன். அவன் பழைய வீட்டுக்கு போயிருந்தேன், புது வீடு மாத்திட்டதா சொன்னாங்க. அதான்ப்பா அந்த அட்ரஸ். அப்ப நீங்க? நான் தான் டாக்டர் ரங்கநாதன். ரிஷிகேஷ்ல கொஞ்ச நாள் சாமியாரா இருந்தேன். இப்போ திரும்பி வந்துட்டேன். புதுசா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓஹோ, நீங்க தானே அது? மாதுவ ரொம்ப நல்லா தெரியுங்க எனக்கு. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. கவலையே படாதீங்க, மாது வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, இது என்ன மூட்டை? நான் சாமியாரா இருந்த காலத்துல நான் யூஸ் பண்ணின கமண்டலம், பாத்திரம், வேட்டி, சட்டை, துணிமணி எல்லாம் இதுல இருக்கு. ஒரு செலவு மிச்சம். ஷேவ் பண்ணிட்டு என் கூட வாங்க, உங்களை எங்க கூட்டிட்டு போறேன் பாருங்க. மன்சிகவாதர காரியம் முடிஞ்சவன அவுத்து விட்டுறேன். இந்த மூட்டையில தானே உன்னோட சாமியார் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. சாமியார் தானே, கொஞ்ச நேரம் ஜான்ஸ்ல இரு, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன்னா. சம்பளம் பாக்கி வாங்கி வர போனவர் இன்னும் காணோம். ஒருவேளை மாசிலாமணி சில்லறைய மூட்டையை கட்டி கொடுத்துட்டாரோ? தூக்கிட்டு வர டைம் ஆயிடுத்தோ? மாதுங்கிற ஒரு வீடு இதுதானே? ஆமா, இதுதான் மாதோட வீடு. நான் அவரோட வைஃப். நீங்க? நான் மாதுவோட பழைய ஃப்ரெண்டுங்க. நான் ஒரு டாக்டருங்க. இத்தனை நாளா சாமியாரா இருந்தேங்க சூட்கேஸ்ல. இல்லங்க, ரிஷிகேஷ்ல. அப்படியா? உட்காருங்க, ஒரு நிமிஷத்துல வந்து. சரிங்க. வாங்க. நீங்க டாக்டர் ரங்கநாதன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? ஏதோ சொன்னா சரிங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப புத்தாலிங்க நீங்க. நீங்க வரப்போறதா போட்டீங்களா ஒரு லெட்டர், அது கூட வந்ததா சொன்னாங்க. லெட்டரா? அது என்னது? அதுவா? நான் தாங்க எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டேன், அது வந்துட்டா. அது அம்மா, மாது இருக்காரா? அவரு அவரோட முதலாளி மாசிலாமணி வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன் லேட்டுன்னு தெரியல. அதானே,
ரெண்டு பேரும் ஒன்னா தானே சேர்ந்து கிளம்பினோம். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பினீங்களா? இல்லீங்க. அப்ப நீங்களும் மாசிலாமணி வீட்டுக்கு போனீங்களா? ஆமாங்க. அந்த ரிஷிகேஷ்ல சாமியாரா இருக்குச்ச யூஸ் பண்ண துணிமணி, பாத்திரம், கமண்டலம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி பார்சல் ஆன் பார்சல் ஆபீஸ் வந்தாங்க. அங்க மாதுவை பார்த்தேன். என்ன மாது சௌக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாசிலாமணி வீட்டு மட்டும் போயிட்டு வரேன்னாருங்க. இப்ப இந்த மூட்டை எங்க? அந்த மூட்டை தானே மாது கிட்ட கொடுத்து நீ ரிக்ஷால வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நான் பின்னாடியே ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமா, இன்னுமா வரல? எப்படியும் வந்து போறார், வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்களே. அது இல்லங்க, என்னோட மூட்டை அவர்கிட்ட இருக்கு. அத பத்திரமா இங்க கொண்டு வராம பிளான கீழ மாத்தி வேற எங்க கொண்டு போய் புதைச்சிட்டாருன்னா? புதைச்சா உங்க துணி மூட்டை அவரே புதைக்கணும்? அட என்னங்க நீங்க, மாது கூட சீனு ஒரு கேனப்பாயா இருக்காங்க. சுத்த கேனப்பாயாங்க. அவங்க நிமிஷத்துக்கு 5 பிளான மாத்துறாங்க. அவன் எங்கேனா வேற தான பிளான சொல்ல போய் மாது எங்கேனா அதை கேட்டு வச்சு மூட்டையை இங்க கொண்டு வராம வேற எங்கேனா கொண்டு போய் புதைச்சிட்டாருன்னா? பிளான் புதைக்கிறது என்ன சொல்றீங்க? அட என்னங்க நீங்க, அந்த சீனு கேனப்பாயா சொல்றாங்க. ரங்கநாதன், அந்த சீனு கேனப்பாயா எங்க அண்ணன் தெரியுமா? உங்க அண்ணனா? ரொம்ப புட்சாலிங்க அவரு. என்ன மாதிரியே சீனு புட்சாலி சொல்றாருங்க, ரங்கநாதன் நீங்க தான் இப்ப சாமியாரா இல்லையே, இந்த துணிமணி மூட்டையெல்லாம் தேவையில்லையே, மூட்டையோட சேர்த்து பொச்சிருவோன்றாங்க. அதாங்க ரொம்ப பயமா இருக்குது. என்ன பெரிய மூட்டை? பொள்ளங்கா மூட்டை. அட நீங்க வேற, பொள்ளங்கா இல்லங்க, பூஷ்ணிக்கா. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அந்த மூட்டையோட விலை பல லட்சம் ரூபாய் தேருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அப்படிலாம் மத்தவங்க மூட்டை அவர் புதைக்க மாட்டாரு. ஏங்க, நான் வேணா பார்சல் ஆபீஸ் மட்டும் போய் பாத்துட்டு வரட்டா? அதுக்கு முன்னாடி மாது வந்தாருன்னா உங்க மூட்டையை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். போருமா? அதாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. வரங்க, கிளம்புங்க. அப்பா, நல்லா ஏமாந்தானுங்க. ரங்கநாதன், அப்பால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்லுங்க? இந்த வீட்டு சொந்தக்காரர் சிவம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அட, வீடுன்னு இருந்தா சொந்தக்காரர் இருக்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்க. அவரோட பையன் வெங்கடாஜலன் பைத்தியம் தான். பைத்தியம் சாதாரண பைத்தியம் இல்ல. வைத்தியம் பார்க்க வந்த டாக்டர் விலையிலே கடிச்சு துப்பிடுவான். அவனுக்கு நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும். ஏங்க, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேங்க. ஏங்க, அந்த வெங்கடாஜலம் எங்கங்க? பக்கத்துலதான். என்ன போர்த்திய பாத்துட்டு போறேன்னு சொல்றீங்களா? இல்லீங்க, போகும்போது அந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கு தாங்க கேட்டேன். அப்ப நான் வரேங்க. ஆமா, என்ன மூட்டையில இருந்து அழுகின ஸ்மெல் அடிக்குது? அது ஒண்ணு இல்லப்பா, நாங்க கொத்தவால் சோட்டில நிறைய பழம் வாங்கி வந்திருக்கோம். அதுதான் அழுகி போய் ஸ்மெல் அடிக்குது. அது அழுகின பழம் நாத்தம் இல்ல, போன நாத்தம். கரெக்ட். சும்மா வேண்டாம். ஏங்க, மாது வீடு தானே? ஆமா, இதுதான் மாதோட வீடு. நான் அவரோட வைஃப். நீங்க யாரு? சொல்றேங்க, உங்களுக்கு டாக்டர் ரங்கநாதன் தெரியுமா? டாக்டர் ரங்கநாதனா? ஓ, நல்லா தெரியுமே. தெரியுமாவா? பேஜாரா போச்சு. சரி, வேற மாதிரி கேட்டு பாப்போம். நீங்க அவரை நேர்ல பாத்திருக்கீங்களா? நல்லா கேட்டீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அவர் கூட தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க யாரு? ஐயோ, இப்ப நான் யாரும் தெரியலீங்களே. நான் அவருடைய நர்ஸுங்க. நர்ஸா? நர்ஸ் இல்லீங்க. நீங்க அவரோட கம்பவுண்டர் தானே? காம்பவுண்ட் அப்படி ஒண்ணு இருக்குதா? ஆமாங்க, நான் அவருடைய காம்பவுண்டுங்க. அவர் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரப்போறதா லெட்டர் போட்டிருந்தார். நேரா ஸ்டேஷனுக்கு போனேன், அவரை காணோம். அவர் ஃப்ரெண்டு மாது வீட்டுக்கு போயிருப்பாரோ, நீங்க வந்தேன். ப்ளீஸ் கால் மாதுஸ் லேடிஸ் டெல். அவரு அவரோட முதலாளி மாசிலாமணி வீட்டுக்கு போயிருக்காரு. வர டைம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரங்கநாதன் வந்துருவாரு, பாத்துட்டு போயிடுங்க. வேண்டாங்க, அது பேஜாரா போயிடும். அவர் பாட்டுக்கு தனியா வருவார், நான் பாட்டுக்கு தனியா வருவேன். ரெண்டு பேரும் மீட் பண்ணா அனாவசிய சண்டை வருங்க. உங்க டாக்டர் பாக்க நீங்க ஏன் பாய் பண்ணோம்? ஏண்டா மடையா, கரெக்ட் டைத்துக்கு ஸ்டேஷனுக்கு வரல திட்டுவாருங்களே. இங்க எதுவுமே சரியா வரல. நான் வரேங்க. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு கோபால்சாமி. டாக்டர் ரங்கநாதன் வந்தா கம்பவுண்டர் கோபால்சாமி வந்துட்டு போனாதான் புரிஞ்சுப்பாரு இல்லையா? யாருக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறாரோ முழிக்கிறாரோ அதெல்லாம் விடுங்க. ஒரு மூட்டை வந்துதா? ஆமா ஆமா, அந்த மூட்டை அவர் சாமியார் இருக்கச்சே யூஸ் பண்ண துணிமணி மூட்டை தானே. இப்ப அது எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. சேம் மூட்டைஸ்ங்க. அது வந்ததுன்னா பத்திரமா பாத்துக்கங்க. அதேதான் டாக்டர் ரங்கநாதன் சொன்னார், அந்த மூட்டையை பத்திரமா பாத்துக்க சொல்லி. அதெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நான் வரலீங்க இந்த விளையாட்டுக்கு. அவருக்கு எப்படிங்க தெரியும் இந்த மூட்டையை பத்தி? அது மை மூட்டைஸ்ங்க. நான் வரேங்க. கொஞ்சம் இருங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? எங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பேர் சொன்னனே, அதே தாங்க. ஒரு மாறுதலும் இல்ல. மறந்துடுச்சு. எனக்கு மறந்து போச்சே. உங்க பேர் உங்களுக்கு எப்படி மறக்கும்? மறக்காம இருக்கிறதுக்கு இங்க எல்லாம் ஒழுங்காவ நடக்குது. நான் வந்துட்டுங்க. என் பேர் கோபாலகிருஷ்ணன். கொஞ்ச நேரம் முன்னாடி கோபால்சாமி சொன்னீங்களே, பின்ன தெரிஞ்சுதா ஏன் கேக்குறீங்க? ஒரு ஆம்பளை தனியா வீட்டுக்குள்ள வந்தா இப்படியா கலட்ட பண்றது? இப்ப சொல்றேன், தெளிவா கட்டுங்க. என் ஃபுல் நேம் கோபாலகிருஷ்ணசாமி. சில பேர் கோபால்மாங்க, சில பேர் கிருஷ்ணம்பாங்க, சில பேர் சாமிம்பாங்க. நான் வரேங்க. என்ன டாக்டர், என்ன கம்பவுண்டரோ. அந்த பக்கம் போ. நிறுத்துப்பா, நிறுத்து. இங்கதான் நிறுத்து. இந்தா 2 ரூபா வச்சுக்க. என்ன சார் 2 ரூபா விடுறா? 10 ரூபா விடு சார். யோ, இத்தனை மூட்டை எடுத்து வந்துருக்கு, இது போய் 10 ரூபாய் கேக்குறீங்க, நியாயமா? பொணங்கணம் கணக்குது. அட கொடுத்து தொலையண்டா. சரிடா, ஏன்டா கத்துற? இந்தாப்பா 10 ரூபாய் வச்சுக்க. தூக்குடா.
யூனிஃபார்ம்ல நான் ரெடி. ஸ்கூட்டர் தான் இன்னும் வரல. ஆபீஸனுக்கு டெபினட்டா மட்டன் தான். வெளியே போன மாதுவும் சீனு ஏன் என்ன திரும்பி வரல? ஜானகி, என்ன அப்படி முறைச்சு பாக்குற? அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு கேக்குறியா? சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி அதுல தப்பா ஒண்ணுமே இல்லடி. இல்லடா சீனு? ஆமா ஆமா. ஜானகி, அந்த மூட்டையில கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவளுக்கு தெரியுமாண்டா? வாட்? என்ன தெரியும், ஏது தெரியும், எப்படி தெரியும்? எனக்கு எல்லாத்தையும் விவரமா அவரு சொல்லிட்டாரு. அவரா? எவர்? உங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஐயோ, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? சும்மா ஏண்டா, நீயே ஏண்டா அவள்கிட்ட உளர்ற? எங்களுக்கு ஏன் தெரியாது? எல்லா விஷயம் தான் அவர் சொல்லிட்டாரே. அவரா? எவரா? என்னங்க, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி விடு ஜானகி, பாவம் தெரியாம பண்ணிட்டான். சும்மா ரெண்டா. தெரியாம என்ன? ஒரு மூட்டை சைக்கிள் ஸ்டாண்ட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, போலீஸ் பார்த்து சந்தேகத்துல உள்ள தள்ளிட்டாங்கன்னா? என்னடா அது போலீஸ் கிலீஸுங்கடா? ஏன் சீனு, நீ வேற அந்த மூட்டையில இருக்கிறதெல்லாம் புதைக்கணும்னு சொன்னியா? என்னடா இதெல்லாம்? நீங்க வரலன்னா அவர் பயந்துட்டாரு. ஜானகி, முதல்ல அந்த அவர் எவர்னு சொல்லி தொலை. உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் ரங்கநாதன். ரங்கநாதனா? வாட்? ரங்கநாதனா? ஆமா, சாட்சாத் அதே ஃப்ரெண்ட் ரங்கநாதன் தான். இங்க வந்துட்டு இப்பதான் உங்களை தேடி போயிருக்காரு. ரங்கநாதன் இங்க வந்தானா? இருக்க முடியாது. ஆமா, அவர் தான் பாவம். தான் ஏதோ சாமியார் இருந்த போது யூஸ் பண்ண துணிமணி எல்லாம் மூட்டை கட்டி அதை ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம்னா அத போய் புதைக்கணும்னு சொன்னியாமே. அடே வெங்கி, உள்ள போய் ஒட்டம்ல தண்ணி கொண்டாடா, நெஞ்சு அடைக்கும் போல இருக்கு. உள்ள வச்சிடலாம். ஜானகி, ஒரு நிமிஷம் இரு. அந்த மூட்டையை நீ தொடக்கூடாது. ஏன்? தொட்டா குளிக்கணும், தீட்டு. தீட்டா? சும்மா ரேண்டா, அது ஒண்ணு இல்லம்மா. அந்த மூட்டையில சாமியார் யூஸ் பண்ண துணிமணி எல்லாம் இருக்கு. அத நீ சம்சாரி தொட்டா தீட்டு இல்லையா? அதத்தான் சொல்றான். இல்லடா? ஆமாண்டா. இப்ப சொல்லு, முதல்ல மூட்டையை தூக்கி உள்ள வை. ஆமா, இந்த ரங்கநாதன் எங்க? ரங்கநாதன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் இந்த மூட்டையை பத்திரமா பாத்துக்க சொன்னார். ரங்கநாதனுக்கு எப்படி அந்த மூட்டையை பத்தி தெரிஞ்சது? அவருக்கு தெரியாம எப்படி? அவர் தானே பார்சல் பண்ணார். ஆமா, போன காரியம் என்னாச்சு? போன காரியம் என்னமா சக்சஸ் தான் இல்லடா? ஆமாண்டா. ஏய், சும்மா ரெண்டா. இனிமேதான் இருக்கு. முதலாளி சம்பள பணத்தை தரேன்னு சொல்லிட்டாரா? கண்டிப்பா தரேன். என்ன இன்னைக்கு வேண்டாம், ஒரு 7-8 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கூடா அப்படின்னு. அட்லீஸ்ட் இப்போ சம்பள பணத்தை தரேன்னாரு. 7-8 நாள் என்ன? இன்னைக்கு என்ன ஏப்ரல் 1 10 அன்னைக்கு போய. முதலாளி 10 அன்னைக்குலாம் போக கூடாதுடா. அன்னைக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் உட்காந்து ஓன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப போய் சம்பள பாக்கிய கேட்பாங்க. நான் ஏப்ரல் 10ன்னு சொன்னேன். நீ ஏன் 10க்கு திரும்பி வளர்ற? உங்க முதலாளி செத்தா போயிட்டார். ஏண்டா முதலாளி செத்து போயிட்டார் அதுன்னு வளர்ற? நான் சொல்றதுனால உங்க முதலாளி செத்து போயிட போறாரா? நெருப்புனா வாய் சுட்டுடுமா? சுட்டுடுத்தே. சரி சரி, மணி ஆகுது. நான் என்ன சாப்பிடவே இல்ல. நாங்களும் என்ன சாப்பிடலடி. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்கா? உங்களை தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட் ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்காரு. அவர் விட்டு சாப்பிடுறேங்க நீங்களே. அவர் வந்த உடனே அவரோட சேர்ந்து சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் சாப்பிட்டுறேன். இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியல, கொலை பசி. ஜானகி, நானும் வந்ததுலயே பாத்துட்டு இருக்க, கொலை சாவு போனா இத பத்தியே பேசிட்டு இருக்க. கர்மம். சும்மா ரெண்டா. என்னாச்சு உங்க 2 பேருக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவம்? முதலாளி கிட்ட தப்பா நடந்துட்டு அவர் உங்களை கண்ணா பின்னா திட்டாரா? சாச்சா, மாது முதலாளி கிட்ட அனாவசியமா ஒரு வாரத்து கூட பேசல. எல்லாத்தையும் செயல்லே காமிச்சிட்டான். சும்மா ரெண்டா. அதுக்கப்புறம் பாக்கணுமே, முதலாளி மூச்சு பேச்சு இல்லாம இருந்தார். ஏதோ முதலாளி சம்பளம் பாக்கி கொடுத்தா போறோம். அப்ப நான் உள்ள போய் உங்க 3 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். ஆமா, ரங்கநாதன் எங்க இன்னும் காணோம்? இந்த ரங்கநாத அவஸ்தை வேற. இவனை எப்படி சமாளிக்கிறது? இவன் எங்கேயாவது உள்ள வந்து தன்னோட மூட்டைங்கிற சுவாதீனத்துல மூட்டையை கிட்டே பிரிச்சு வச்சான், சத்தியமா நம்ம க்ளோஸ். கடந்த 1/2 மணி நேரத்துல 100 தடவை ரங்கநாதன் பேர் அடிபட்டு இருக்கு. ஆமா, இந்த ரங்கநாதன் பாக்க எப்படி இருப்பான்? பால் வெடியும் முகண்டா, 5 அடிக்கு ஒசரம். நம்ம ப்ராப்ளத்தை சொன்னா டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ எங்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். யாரியா நீ? ரங்கநாதன். மாது, என்னடா பால் வடியும் முகன்ன சாஸ்திரத்துக்கு மூஞ்சில மோர் கூட வடியல? யோ, நீ போய் சொல்ற. நீ மட்டும் போய் சொல்ல. அந்த மூட்டையில இருக்கு சாமியார் யூஸ் பண்ண துணிமணின்னு. வா 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 வா, அந்த மூட்டையை பிரிச்சு பாப்போம். அது இருக்கு துணிமணியா இல்ல மாசிலாமணியான? மாது, அந்த மாசிலாமணி துடி துடிச்சு செத்தது என் கண் முன்னாடி அப்படியே இருக்கு. அவன் கழுத்துல துண்டை போட்டு கழுத்தை நெரிச்சு நான் இல்ல. இப்ப சொல்லு, நானா போய் சொல்றேன்? நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியம். மாது, இவ்வளவையும் பண்ணிட்டு நான் கொல்லலன்னு சொல்றியடா? பாவி, நான் கொல்லலடா. நீ பேசாத. நீங்க சொல்லுங்க சார். அந்த மாசிலாமணி செத்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நானே அவனை கொல்றதா இருந்தேன். இருந்தாலும் ஒரு ஆளை கொலை பண்ற அளவுக்கு எனக்கு என்னமோ மனசு கேட்கல. வாஸ்தவம் தானே, எல்லாருமா இவன மாதிரி கொலவெறி புடிச்சு அலைவானுங்க. பாவி, நான் கொல்லலடா. நீ பேசாதடா. நீங்க சொல்லுங்க சார். சரி விடு தம்பி, நடந்து போச்சு. அந்த மாசிலாமணியோட டெட் பாடியை என்ன பண்ண போறீங்க? ஆமா, அவரோட பூத உடல சகல மரியாதையோட தெருவா எடுத்து போறோம். உனக்கு என்ன வந்தது? நீ எதுக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ற? பின்ன என்னங்க, அந்த மாசிலாமணியை கொலை தான் பண்ண முடியல. கொலை பண்ணவங்களுக்கு டெஃபினட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கல, போலீஸ் ஸ்டேஷன் போடுவேன். என்ன ஒரு புது மாதிரி பிளாக்மெயிலா இருக்கு? சும்மாறா, இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அதிர்ஷ்டக்காரன்டா. கொலையை பார்த்த முதல் ஆசாமி உன் ஃப்ரெண்டா போயிட்டான். 2வது ஆசாமியும் ஹெல்ப் பண்றேங்கிறான்.
சுழிடா பண்ணினா கொலை இப்படி பண்ணணும். வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ஜானகி யாத்திரா ரங்கநாதன், டாக்டர் ரங்கநாதன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரங்கநாதன். நான் தான் இவர் ஏற்கனவே பாத்துட்டேன். பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, பசியோட இருப்பார். வாங்க சாப்பிடலாம். அப்புறம் ரங்கநாதன், உங்க துணி மூட்டை அவர் பத்திரமா கொண்டு வந்துட்டார். இப்ப திருப்தி தானே? பாத்தம்மா, ரொம்ப நன்றிமா. ரங்கநாதன், நீங்க வந்துட்டு போன அப்புறம் உங்க கம்பவுண்டர் வந்துட்டு போனார். கம்பவுண்டரா? அதான் கோபாலசாமி. அவரும் அந்த மூட்டையை பத்தி விசாரிச்சார், பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. நான் வந்து கலெக்ட் பண்ணி போறேன்னு சொன்னாரு. யோ இங்க வாயா, யார் யாரு கம்பவுண்டர் கோபாலசாமி? யோ நானே டாக்டர் இல்ல, எனக்கு ஒரு கம்பவுண்டரா? சீனு சீனு, பேப்பர்ல நியூஸ் பாத்தியா? மாசிலாமணி கொலையாண்டா. தெரியும்டா. தெரியுமா? வாட், நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்தாச்சா? பிரபல புள்ளி மாசிலாமணி கொலை. மாதுவோட முதலாளி இவர்தானா? அவரேதான். நல்லா பாத்து சொல்லுடா. யாரா அவன்? 2 கண்ணால பார்த்தவன். நான் சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ 2 கண்ணாலையும் பாத்தியா? என்னடா சொல்ற? இல்லடா, 2 கண்ணால பேப்பரை பார்த்து சொன்னேன்னு சொல்ல வந்தேன். முதல்ல இந்த நியூஸ் நான் மாது கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். மாது கிட்டயா? லேட் நியூஸ். லேட் நியூஸா? பேப்பர் இப்பதான் வந்தது, அதுக்குள்ள எப்படி அவருக்கு தெரியும்? அது ஒண்ணு இல்லம்மா, மாசிலாமணி செத்து போயிட்டான் இல்லையா, அதான் லேட் மாசிலாமணி நியூஸ் சொல்ல வந்தேன். என்னங்க, மாசிலாமணி செத்துட்டாராமே? தெரியுண்டி. ஐயோ, அவளுக்கு எப்படி தெரிஞ்ச விஷயம்? நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்தாச்சா? படிடா நியூஸ், பயமா இருக்குடா. பாவம் அவர். நேத்து கூட நீங்க போய் அவரை பாத்துட்டு வந்தீங்க கடைசியா. ஜானகி, கடைசியா நான் போய் பார்த்தா நான் தான் கொண்டே நிறுத்தமா? நீங்க கொன்னீங்கன்னு யார் சொன்னது? ஏன் பயந்து சாகுறீங்க? கவர் ஜானகி, இது கொலை. அனாவசியமா எல்லாத்தையும் போய் என் புருஷன் தான் அவரை கடைசியா பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் அவர் செத்தாருன்னு சொல்லி வைக்காத. படிடா நியூஸ். பிரபல புள்ளி மாசிலாமணி நேற்று கொலை செய்யப்பட்டார். குற்றவாளி தலைமறைவு. மாது, கொலை பண்ணவன் அதிர்ஷ்டக்காரன்டா. கொலையை பண்ணிட்டு சௌக்கியமா மாடியில பல் தேய்ச்சிட்டு இருக்கா. நியூஸ படியேண்டா. குற்றவாளி தலைமறைவு. அடுத்த லைன படியேண்டா. கொலை செய்யப்பட்ட மாசிலாமணியின் பிணத்தை காணவில்லை. ஜானகி, ரங்கநாதனோட மூட்டை உள்ள பத்திரமா இருக்கா? இப்ப அது ரொம்ப அவசியமா? அதுதான் ரொம்ப அவசியம். படிடா நியூஸ். யார் குற்றவாளி? கொஸ்டின் மார்க். யாரா இருக்கும்? யாரோ யாரோ, நமக்கு என்ன வந்தது? பாவம் மாசிலாமணி, என்னதான் இவருக்கு சம்பளம் தரட்டியும் செத்துட்டாருன்னா மனசு கேட்கல. யார் கொண்டு இருப்பா? யாரா இருந்தா அந்த பாலா போனவன் நல்லா இருக்கவே மாட்டான். நான் சொல்றேன், நீங்க வேணா பாருங்க. போலீஸ் கண்ணுல அவ்வளவு சுலபமா மண்ணை தூட முடியாது. கடங்காரன் கடங்காரன், அவன் உருப்படவே மாட்டான். பாய புத்து ஜானகி, நீ ஏன் ஏமா அவனை திட்டுற? நான் குற்றவாளி திட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? 2 ஒண்ணுதாம்மா. கரெக்ட். சும்மா ரெண்டா நியூஸ படிடா. குற்றவாளியை கண்டுபிடித்து தருபவருக்கு ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். மாது, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்றா, நான் கண்டுபிடிக்கிறேன் குற்றவாளிய. பாவி, என்ன வச்சு சம்பாதிக்க பாக்குறேடா. நானும் வெங்க சிவப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரோம். என்ன விஷயம்? நாளையில இருந்து இதே வீட்டு மாடி போச்சுன்னு நம்மள குடியிருக்கலாம் சொல்லிட்டாரு. அவருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துரும். அதுவும் கரெக்ட் தான். வாடகை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் தேங்க்ஸா சொல்லுவோமே. குறா, வேற என்ன போட்டிருக்கான் படிப்போம். இன்ஸ்பெக்டர் பாஷம் இந்த கொலை சம்பந்தமாக பல் துலக்குகிறார். துப்பு 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 துலக்குகிறார். துப்பு துலக்குகிறார். இதே பாஷம் பிள்ளைப்படி பொருள் கேஸில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அப்பா, நம்மளை பத்தி ஒண்ணும் போடல. உன்னை பத்தி போடல. கண்ட்ரோல் ரூமா சொல்லியா? கொலை செய்யப்பட்ட மாசிலாமணிய ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தாங்களா? கடைசியா எங்க பார்த்தாங்களா? ப்ளூ கலர் ஸ்கூட்டர் TSJ 430. இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு வயலால ஏமாத்த முடியாது. இது உனக்கு இல்லையா, எனக்கு. ஸ்டாப் ஸ்டாப். இன்ஸ்பெக்டர் பாஷிங்கிறது? ஆமா, நான் தான். உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? இனி காலையில பேப்பர்ல மாசிலாமணி கொலை செய்யப்பட்டதா பார்த்தேன். ஆனா ஏப்ரல் 1 அவரை பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? எங்க? ப்ளூ கலர் ஸ்கூட்டர் TSJ 430. 2 பசங்களோட பார்த்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு வயலால ஏமாத்த முடியாது. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இல்ல, எனக்கு. மாசிலாமணி கொலை, பிணத்தை காணவில்லை. சிரிக்காதீங்க முதலாளி. நான் டாக்டர் ரங்கநாதன் மாது வீட்டுக்கு போய் அந்த மூட்டையை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா அங்க ஏற்கனவே காளிமுத்து தான் டாக்டர் ரங்கநாதன் சொல்லிக்கிட்டு அந்த மூட்டையை பத்தி விசாரிச்சிருக்கான். அதனால நான் கம்பட்டு கோபாலசாமியா போயிட்டு திரும்பி வந்துட்டேன். யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. நீ தானடா மூட்டையை மாற்றி வச்ச. என்ன புனிவோ ஏது புனிவோ எனக்கு தெரியாது. எப்படியாவது மாது வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்தாவது மூட்டை வாங்கிட்டு வந்துரு. என் தலையெழுத்து. கான்ஸ்டபிள் கவுன்சியா? என்ன சார் வண்டி சாஞ்சு கிடக்கு? அது இல்லையா, TSJ 430 கவுன்சியா? ஆமா சார், இந்த வீடுதான். வாங்க உள்ள போய் கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு. இந்த அதிக பிரசங்கித்தனம் தான் கூடாதுங்கிறது. அதான் நீ இன்னும் கான்ஸ்டபிளா இருக்க, நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். எல்லாத்தையும் மறைஞ்சு நின்னு க்ளோஸா கவனிக்கலாம். கான்ஸ்டபிள், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு வயலால ஏமாத்த முடியாது. வாங்க சார் போய் மறைஞ்சுக்கலாம்.
அது நியூஸ் பேப்பர் வரைக்கும் போயாச்சு. இனிமே டிலே பண்ணக்கூடாது. இன்னைக்குள்ள எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். கரெக்ட். இவர் ரங்கநாதன் வாயா. என்ன நீ என்ன பண்ற? அடையார் ரிவர் பக்கத்துல ஒரு பள்ளத்தை வெட்டுற. வாசல்ல என் சைக்கிள் இருக்கு, வராண்டால கடப்பாறு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் பள்ளத்தை வெட்டு. ஓகேமா. ஒரு நிமிஷம். என்ன? சைக்கிள்ல போகும்போது ஜாக்கிரதை, ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காத. அப்புறம் உனக்கு சேர்த்து பள்ள வெட்டி வேண்டி வரும். ஐயோ, தூக்கி அடிச்சிடும். போ. கான்ஸ்டபிள் கவுஞ்சியா, நெட்டையான ஆளு, குட்டையான சைக்கிள். அதான் பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன். கையில கடப்பார, மம்முட்டி. அதனாலதான் சொல்றேன், வாங்க உள்ள போய் புடிச்சிடலாம். கான்ஸ்டபிள், அப்ப உள்ள போலாங்கிறீங்களா? வேண்டாம், ஒளிஞ்சுக்கலாம். ஓ, நல்லா கேட்டுக்க. நான் என்ன பண்றேன், அந்த மூட்டையை கொண்டு வந்து வாசல்ல வைக்கிற, வராண்டால வைக்கிறேன். ஓகே, வராண்டால வைக்கிறேன். நீ என்ன பண்ற, ஒரு சைக்கிள் சாவை கூட்டு வந்து அந்த மூட்டையை அதுல வச்சு எடுத்துட்டு போறேன். ஓகேமா. அப்பா, இன்னையோட அந்த மூட்டை ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த மூட்டையை ரூம்ல இருந்து கொண்டு வந்து வாசல்ல இருக்கிற வராண்டால வச்சிருவோம். மூட்டையை தூக்கிட்டு போ, ரிக்ஷா போணுமா? எப்பா பாரு ரிக்ஷா ரிக்ஷாங்கிறான். ஐயோ, ரிக்ஷா கூட்டிட்டு வர சொல்லிட்டோமே. ரோட்ல எவனா பார்த்து இது என்ன மூட்டைன்னு கேட்டானா, வேண்டாம் டாக்ஸி தான் பெட்டர். சினு, வாமா வாமா. என்னமா அது? நான் வரத பாத்துட்டு மாது தம்பி ஒரு பக்கம், சீன தம்பி இன்னொரு பக்கம் தலைதறிக்க ஓடுறானுங்க. என்ன விஷயம்? அவங்க போக்கே நேத்துல சரியில்லை. ஏமா, அதான் மாடி போர்ஸ்ல நீயும் புருஷன் சேர்ந்து குடியிருக்கா நான் உத்தரவு போட்டேன்ல. இன்னும் என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடுறது? நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். அப்படியா? என்ன விஷயம்? உள்ள வாங்கல சொல்றேன். யோ, எடியா மூட்டியா? ஐயோ, இது என்ன மூட்டை? உள்ள வாங்கல சொல்றேன். பாத்துக்கிட்டு எடியா மூட்டியா? பாத்தீங்களா சார், இன்னமும் மூட்டை கிட்டங்கிறாங்க. இப்போ அது வாங்க, பின்னாடியா இப்போ கபால் அமைக்க புடிச்சிடலாம். வேண்டாம், ஒளிஞ்சுக்கலாம். சார், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஒழிஞ்சுக்கலான்னு சொல்றத பார்த்தா அவங்கள பிடிக்கிற மாதிரி இல்ல, என்னமோ அவங்களுக்கு பயந்துகிட்டு ஒழிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு சார். கான்ஸ்டபிள், அப்ப போலாங்கிறீங்களா? வேண்டாம், ஒளிஞ்சுக்கலாம். ஓ சே, பாத்து பாத்து பாத்து. அப்பா, யோ இந்தாயா 5 ரூபா. இந்த வீட்டுல நான் இறக்குற 2வது மூட்டையாது. என்னமோ நடக்குது, வரேன். ஏய் படா, என்னடா பேசுற? ஏன் இந்த மூட்டை? ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல நிறைய தேங்காய் காய்ச்சுது, அதான் மூட்டையா கட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். வீட்டுல நிறைய ரிலேட்டிவ்ஸ், அவங்க கண்ணுல பட்டுது, பக்கி பசங்க ஆளு கொண்டா பிச்சுன்னு போடுவாங்க. ஏமா, இந்த மூட்டை இங்க இருக்குது, ஏதாவது அப்செக்ஷனா? சேச்சே, இதனால என்ன பரவாயில்ல. ஆமா, வெங்கடாச்சலம் எங்க? வெங்கடாச்சலம் வில்லிவாக்கத்துல பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். ஏன், என்ன விஷயம்? வெங்கடாச்சலத்தை போய் முதல்ல கூட்டுவாங்க. டாக்டர் ரங்கநாதன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலான்ட்டாரு. டாக்டர் ரங்கநாதன் வந்துட்டாரா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? நான் இப்பவே போய் பையனை இட்டாந்துடுறாமா. வா தம்பி. நீ ஒரு நிமிஷம், நானும் அந்த பக்கமா தான் போறேன். நானே உங்களை டிராப் பண்றேன். டிராப் பண்ணிடுறீங்களா? வெரி குட். மாது, சைக்கிள் ரிக்ஷா கிடைக்கல, ஆட்டோ ரிக்ஷா கூட்டு வந்துட்டேன். அடடே, மாது சொன்ன மாதிரி மூட்டையை கொண்டு இங்க வச்சிட்டான். நம்ம வேலையை கவனிப்போம். கான்ஸ்டபிள் கவுஞ்சியா, ஆட்டோல மூட்டை. இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு மைலால ஏமாத்த முடியாது சார். இத மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, போறவன் வரவன் உங்களை ஏமாத்த போறான். ஒளிஞ்சது போறீங்க சார். அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுவோம். எங்க போய் சொல்லுங்க அந்த சீனு. ரிக்ஷா கூட்டு வரேன்னா ஆளைய காணும். செட்டிங் எடுத்த மாசிலாமணி. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அந்த மூட்டையை உதைக்கிறீங்க? அவர் இங்க இல்லங்கிற தைரியம் தானே? அவர் தான் இங்க இல்லையே, அவர் தான் கண்காணல எடுத்துக்கு போயிட்டாரு. கண்காணகரமா? இங்க இருக்கிற வில்லிவாக்கு தானே போயிருக்காரு. ஆமா, வில்லிவாக்குமா? யார சொல்ற நீ? எல்லாம் நம்ம சிவம்பிள்ளையா தான். சிவம்பிள்ளையா? சிவம்பிள்ளையா? கடவுளே, சிவம்பிள்ளையமா இதுல இன்வால்வ்டு? என்ன சொல்றீங்க? முதல்ல டாக்டர் ரங்கநாதன், அப்புறம் கம்பவுண்டர் கோபால்சாமி, இப்ப சிவம்பிள்ளை. ஐ திங்க் இந்த விஷயம் தெரியாதவன் லூசு வெங்கடாஜல ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்களும் சின்ன எங்க தலைதறிக்க ஓடுனீங்க? நீ பாத்தியா? நான் மட்டுமா பார்த்தேன், சிவம்பிள்ளையும் தான் பார்த்தாரு. ஆமா, எங்க ஓடுனீங்க? ஜானகி, என்ன எதையுமே கேட்காதே. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் என்கிட்ட எதையோ மூடி மறைக்கிறீங்க. வாசல் இருந்த சைக்கிள காணோம், வரண்டால இருந்த கடப்பார காணோம், உள்ள வந்து பார்த்தா ரங்கநாதனையும் காணோம். கரெக்ட், ரங்கநாதன் கடப்பாரை எடுத்துட்டு சைக்கிள்ல போயிருக்காரு. சைக்கிள்ல பெல் இருக்கும், லைட் இருக்கும். கடப்பார எதுக்கு? கத்தி எதுக்குமா? அது வந்து 6 அடிக்கு பள்ளம் தோண்டனா கடப்பார வேண்டாமா? பள்ளமா? பள்ளம். ஆமா, ரங்கநாதன் சாமியார் இருக்கும்போது யூஸ் பண்ண திருமணி எல்லாம் இந்த இடத்துல போதைக்கணும்ன்றான். அதனால தான் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டத்துக்காக ரங்கநாதன் சீனு போயிருக்காங்க. இதுதான் சரியான இடம். ஒரு பயலுக்கு அடையாளம் தெரியாது. இந்த சீனு கேனப்பைய வந்த பிறகு அந்த மூட்டையை இந்த பள்ளத்துல போட்டு மூடிட வேண்டிதான். அதுக்கப்புறம் அந்த கேனப்பாய போயிடுவான். இந்த மூட்டையில இருக்க அத்தனை தங்கமும் என் கைக்கு வர போறது. காளிமுத்து, இனிமே நீ லட்சாதிபதிடா.
பள்ளம் தோண்டியாச்சா? அப்பா மூட்டை வந்தாச்சு. ரைட், நீ போலாம். என்ன போறதா? விளையாடுறியா? மூட்டையை பிரிச்சு பாடி எடுத்து உள்ள போட்டு மூடு. மூட்டையை பிரிச்சா டேஞ்சர் ஆயிடுயா. மூட்டையோடு சேர்த்து பச்சிட வேண்டிதான். சரி அப்ப போத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறியா? நீ முதல்ல கிளம்பியா? கிளம்பு. சரி, நீ விரட்ட என்ன? மோது சொல்லிருக்கான், புதைக்கிற வரைக்கும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோன்னு. உன் கூட பெரிய பேஜார போச்சியா? சரி புடி. சார், மூட்டையோட அப்படியே பறிக்கிறாங்க. இப்போ அது வாங்க, கபால்னு போய் புடிச்சுடலாம். வேண்டாம், ஒளிஞ்சுக்கலாம். அதுக்கு எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிறது? பேசாம ஸ்டேஷன்லயே ஒளிஞ்சுக்கலாமே. கான்ஸ்டபிள், இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு பயனால ஏமாத்த முடியாது. இதையே கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. வாங்க ஒளிஞ்சுக்கலாம். என்ன அடையாளம் வைக்கிற? என்னதான் மாசிலாமணி கெட்டவனா இருந்தாலும் இது சமாதி இல்லையா? எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். சரி சரி, நீ கிளம்பு. என்ன நழுவ பாக்குற? வந்து மாதுட்டு சொல்லிட்டு போ. அத்தா, ரிக்ஷா வெயிட்டிங்ல இருக்குது. நான் அப்புறம் வந்து சோத்திங்கிறேன்னா சுருக்க வந்துடுடா. இந்த பசங்க எங்க மூட்டையோட வந்தானுங்க. சரி, போய் தான் பாப்போம். இன்னத்த புதைச்சிட்டு போறானுங்க இவனுங்க. சரி, தோண்டிதான் பாப்போமே. ஐயோ ஐயோ, எவெல்லாம மூட்டையை பிரிச்சு பாக்குறானே. கப்புன்னு புடிச்சிடலாம்பிய. நீங்க உடனே ஒளிஞ்சுக்கலாம்பீங்க. கரெக்ட், ஒளிஞ்சுக்கலாம். ஓ, இன்னத்த போச்சிருக்கானுங்க. அட தேங்கா, இது எதுக்கு இங்க போயிச்சானுங்க? விடக்கூடாது, வீட்டுல போய் கேட்கலாம். கான்ஸ்டபிள், கடைசியா வந்த ஆளும் போயாச்சு. இன்னுமா ஒளிஞ்சிட்டு இருக்க? எழுதுறியா? அத்தை, நீங்க சொல்றீங்க, எல்லாம் என் டைம் சார். கான்ஸ்டபிள், ஃபாலோ மீ. கான்ஸ்டபிள், பள்ளம் ஒளிஞ்சுக்கலாங்கிறீங்களா? மூட்டையா? இதுக்குள்ள என்னமோ இருக்கு. இது என்ன பெரிய விஷயம்? மூட்டையை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது. பிரியா? தேங்காய். தேங்காய்? இதை எதுக்காக இங்க வந்து புதைச்சாங்க? இதை விடக்கூடாது. கான்ஸ்டபிள், இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை. ஆனா சார், என்னால முடியல. போலாம். வாய். ரெண்டு பேரும் புதைச்சிட்டு வந்துருவாங்கல்ல, வேற காரியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வர வேண்டியதான். காரையில அவங்க பசங்க பாத்துப்பாங்க. நமக்கு என்ன வந்தது? டாக்டர் ரங்கநாதனுக்காக நானே இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல் பண்ணிருக்கேன். அப்படியா? தெரியுமா? அவருக்கு பிடிச்ச அதிரசம், எள்ளு உருண்டை, மிளகு ரசம், சேப்பக்கிழங்கு கறி. பேஷ், புதைச்சிட்டு வந்த கையோட நல்ல திவச சமையல் சொல்லு. ஆமா, சாயங்காலம் டிஃபனுக்கு தேங்காய் சட்னி பண்ணட்டுமா? சிச்சி, தேங்காய் வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க ரங்கநாதன், அந்த மூட்டையில இருந்து ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிறேங்க. வேண்டாமா? ஒன்னே ஒண்ணு தானங்க. என்ன ஒன்னே ஒண்ணு? அதுல இருக்கிறதே ஒண்ணுதான். அந்த மூட்டையில என்ன இருக்கு நினைச்சீங்க? அத்தனையும் தேங்காய், சிவப்புரையோடது. அவரை வெட்டி கோணில கட்டி அவங்க உறவுக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாம இங்க கொண்டு வந்து பத்திரமா வச்சுட்டு போயிருக்காரு. சோம்புல ஒரு தேங்காய் மூட்டையை குழந்தைங்க வச்சுட்டு போறாரா? ஆமா. ஜனகி, ஒரு நிமிஷம். சீனு வாசல் வறண்டால மூட்டையை வைக்க சொன்ன இடத்துல சோம்புல ஒரு தேங்காய் மூட்டையை வச்சிருக்காரு. ரிக்ஷா ஆயிடுச்சு போன சீனுவை காணும், மூட்டையும் காணும். அப்போ ரங்கநாதனும் சீனுவும் சோம்புல தேங்காய் மூட்டையை புதைக்க போயிட்டாங்களா? ஐயோ, தேங்காய் மூட்டையை புதைக்கிறதா? என்ன சொல்றீங்க? ஜனகி, ஒண்ணும் பேசாத, எல்லா விவரமும் அப்புறம் சொல்றேன். முதல்ல வாச வராண்டால நான் வச்ச மூட்டைய மாடியில நம்ம போஷனை வச்சிருவோம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கி சைத்து, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கி சைத்து, நான் ஒழிஞ்சுக்கிறேன், கண்டுபிடி பாக்கலாம். மின்னார் செஞ்சடை மேல். சிதப்பா, நான் ஒழிஞ்சுக்கிறேன், கண்டுபிடி பாக்கலாம். ரங்கராஜனா, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கி சைத்து. பையன் வெங்கடாஜல் எங்க? கூப்பிடுப்பா. எதுக்கு என்ன? ஒண்ணு இல்ல, இந்த டாக்டர் ரங்கநாதன் சொன்னல, அந்த பையன் ஊர்ல வந்துட்டான். ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வச்சுக்கலான்ட்டான். பையன் பயங்கர லூசா இருக்கான்பா. அண்ணா, நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வெங்கடாஜலம் தேர மாட்டான். எப்படி சொல்ற நீ? பாருங்க, நம்ம குடும்பத்துல பரம்பரையா ஒரு பைத்தியம் கண்டிப்பா உண்டு. ஒன் ஆஃப் அஸ் வில் பி கிரேசி. ஆமா, அது நானா நீயா? ஒழுங்கா சொல்லிச்சலப்பா. ஐயோ, டைம் ஆச்சு. சட்டு பையன் வெங்கடாஜலத்தை கூப்பிடு, நான் ட்ரீட்மெண்ட் போயானோம். இங்கதான் ஒளிஞ்சு இருக்கேன்னு போனா. ஒளிஞ்சு இருக்கானா? உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன் இந்த ஒளி விளையாட்டு விளையாட்டு. அவங்க ஒரு மாதிரி லூசுப்பா. ஒளி ரேட்ட காணாம போடுவான். இரு, நான் தேடி பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இங்கதான் இருப்பான். மன்னே மாமணியே. வெங்கடாஜலம் தம்பி, இந்த பக்கம் ஒரு பையன் போனா பாத்தியா? வெங்கடாஜலம் ஹாஃப் டிரைவர் எல்லாம் போட்டு அவன் கார்ல போனா. அங்கிள் கார்ல போனானா? ஐயோ, வாடா விளையாடலாம். மாடி போஷன் நல்லா இருக்குல்ல? போஷனுக்கு என்ன நல்லாதான் இருக்கு. முதல்ல உள்ள வரும். இந்த சனியோட வர வேண்டியிருக்க.
மாது சக்சஸ் புதைச்சிட்டோம் சொல்லேண்டா புதைச்சிட்டோம்பா புதைச்சிட்டீங்களா? டேய் இந்த ரங்கநாதனை சும்மா சொல்லக்கூடாதுடா என்னமா தோன்றாண்டா பள்ளம் பிரிச்சு கூட பாக்கலடா மூட்டையோட அப்படியே புதைச்சிட்டோம் சொல்லேண்டா புதைச்சிட்டோம்பா படுபாவி ஒரு தடவை பிரிச்சு பாத்துருக்க மாட்டேன் தேங்காய் மடையா. மாது இந்த மூட்டையை புதைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே தவிர இத புதைக்கிறதுக்குள்ள என் பெண்டு கைண்டுறா. என்ன மூட்டை பெரிய மூட்டை இந்த சைஸ்க்கு இருக்க மூட்டை இதை எடுத்துன்னு போய் பள்ளம் தோண்டி. மது இது என்ன மூட்டை? மூட்டை போடா. ரங்கநாதன் சைக்கிள் போய் ஒரு பள்ளம் தோண்டிங்களே அதுக்கு பக்கத்துல இன்னொரு பள்ளம் தோண்டுங்க. என்னமா சொல்றீங்க? ஆமா இந்த மூட்டையை ரிக்ஷால எடுத்துட்டு போய் மறுபடியும் புதைச்சிட்டு வாங்க. என்னைக்கு எனக்கு சொல்ற? நீங்க புதைச்சது சிவப்பிள்ளையோட மூட்டைய அவரே வெட்டி கோணில கட்டி இங்க கொண்டு வந்து யாருக்கு தெரியும் பத்திரமா வச்சுட்டு போயிருக்காரு. அத போய் புதைச்சிட்டு வந்துட்டீங்களே. நல்ல கதையா இருக்கே. அவன் வெட்டி கொன்னு மூட்டையை கட்டி இங்க வச்சுட்டு போயிடுவான். அதை நான் வேலை மெனக்கிட்டு கொண்டு போய் புதைச்சிட்டு வரணுமா? போங்கடா. சும்மா ரெண்டா சீனிவாசா நீ புதைக்க வேண்டியது இந்த மூட்டை. நீ அவசரத்துல புதைச்சிட்டு வந்தியே அது சூம்பிளையோட மூட்டை. அதுல இருந்து அத்தனை தேங்காடா. தேங்காயா? தேங்காயா? சார் சார் என்னப்பா உனக்குதான் அப்பவே காசு குடுத்துட்டாங்களே மறுபடியும் ஏன் வந்த? எனக்கு ஒரு சந்தேகமா அது என்னன்னு யோசிச்சு பார்த்தேன் மண்டியா வச்சிரும் போகுது. சந்தேகமா? அடையார் ரிவர் போகுது குட்ஸ் ஆகுதுமா. இந்த ஆள் என்ன பண்றான் ஒரு பெரிய பள்ளத்தை தோன்றான். தோ இதுக்குதா தப தப தபான்னு ஒரு மூட்டை வச்சுட்டு வந்து அந்த பள்ளத்துக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இன்னும் காரியத்தை சாஸ்திரமா ஓடுறானுங்க. ஆமா என்ன விஷயம் அது? நீ பார்த்த ஊரறிய உலகறிய புதைச்சிட்டு வந்திருக்க. ஆனா நான் உள்ளியா இவங்க போன அப்புறம் பள்ளத்தை தோண்டி பார்த்தா சாதாரணமா பிள்ளையாருக்கு வேண்டி தேங்காய் ஒடிப்பாங்க கேள்விப்பட்டுக்கிறேன். குழி தோண்டி போச்சுக்கிறானுங்க. என்ன விஷயம்? எங்க தேங்காய் அதை நாங்க உடைப்போம் புதைப்போம். அதை கேட்க நீ யாரா? உங்க தேங்காய் நீ என்ன வேணா செய் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு ரொம்ப நாளா புள்ள குட்டியே கிடையாது. நானும் ஒடிக்காத தேங்காய் கிடையாது. எல்லா பிள்ளையார் கோயிலுக்கு வச்சிட்டேன். உங்க வழக்கப்படி தேங்காய் போச்சா குழந்தை பிறக்குமா எத்தனை தேங்காய் புதைக்கணும் எங்க புதைக்கணும் இதெல்லாம் சொன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல. ஐயோ மானம் போகுதே. இன்னும் இந்த மூட்டை வேற புதைச்சாலும் இது எந்த பிள்ளையார் கோயிலுக்கு? ஆமாண்டா அடையாறுல ஆரம்பிச்சு அமைஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் விடாம நாங்க தேங்காய புதைச்சுட்டே வரோம். நீ பின்னாடியே வந்து தோண்டி பாத்துட்டே வா. போடனா இவன் வேற. அவனை கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஒழுங்கா ஒரு காரியம் பண்ண துப்பு இல்ல. பார் மறுபடியும் பள்ளம் தோண்டி இந்த மூட்டையை புதைக்கிறதுக்குள்ள இந்த ஊரே குண்டு குழியுமா எடுப்பது பாரு. மாவு தம்பி ஜானகியம்மா வாங்க சார் வாங்க. வெங்கடாச்சலங்க காணுமா பையன் எங்க இருக்கானு பாத்துட்டு போவாங்க. வெங்கடாச்சலம் வில்லிவாக்கத்துல என் தம்பி விட்டு போயிருக்கா சொன்ன பைத்தியார பையன் ஒழிஞ்சுக்கிறேன் பேரு கார்ல ஏறி காணாம போட்டாமா. ஐயோ இப்ப என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். இன்ஸ்பெக்டர் பாஷ்யங்க அதாங்க மாசிராமனை கொண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. தெரியும் தெரியும். யாரு இவரு? இவர் தான் டாக்டர் ரங்கநாதன். டாக்டர் ரங்கநாதன் என்ன என்னமோ மார்கழி மாசம் பஜனைக்கு போறவர் தள்ள துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் பையன் இருக்குச்சே நீ இல்ல நீ இருக்குச்சே பையன் இல்ல கல்ல கண்டா நாயகான நாய கண்டா கல்ல காண மாதிரி ஆயிடுச்சு. யாரு கல்லு யாரு நாய் ஒன்னும் புரியல. சும்மா டாக்டர் அதெல்லாம் விடுங்க தம்பி. ஜானகியம்மா எங்க உள்ள போயிட்டாங்க? ஏன் ஒண்ணும் இல்ல மேட்ரு தான். நீ காலையில ஒரு தேங்காய் மூட்டை கொண்டாந்தானே அது பத்திரமா இருக்குதா? அது தேங்காய் மூட்டை தம்பி தோறுக்குதா? அதேதான் தோறுக்குதா? அதேதான் உங்க மூட்டையே தான் நாங்க புதைக்கலாம் இல்ல. என்ன உளறா மூட்டையை புதைக்கிறதா? தம்பி வெங்கடாச்சலம் மட்டும் கட்சிட்டா அந்த மூட்டையாருக்கு அத்திரி தேங்காயோ நான் பிள்ளையாருக்கு ஒடிக்கிறதா இருக்கானே. சார் இப்பெல்லாம் பிள்ளையாருக்கு தேங்காய் ஒடிக்கிறது இல்ல குழி தோண்டி புதைக்கிறானுங்க. பிள்ளை பிடிப்பவர் கேஸில் இன்ஸ்பெக்டர் பாஷ்யம் தீவிரமாக துப்பு துலக்குகிறார். ஐயோ பேப்பர் பாத்தியா? நம்ம தொழிலே காலி. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாவோட வந்துக்கிறேன். என்ன ஐடியா? இத பத்தியா கோணி இதுல மயக்க மருந்து கலந்த முட்டாய் இது. அத வச்சு என்ன பண்றது? நல்ல பணக்கார பையனா புடிச்சு அவங்க அப்பா கிட்ட 10 லட்சம் ரூபாய் தந்தாதான் பையனை திருப்பி தருவேன் மிரட்ட வேண்டியதான். கிட்டப்பா வேணாம் நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இப்பெல்லாம் முட்டிக்கு முட்டி தர்றாங்க. பயம் சாவாதரா தில்ல காரியத்துல இருங்க இந்த அப்படி. அது சரி இப்ப பையனுக்கு என்ன பண்றது? வேணாம்பா விட்டுருப்பா. சொல்றத கேட்டா பயப்படாத. வேணாம்பா என்ன விட்டுருப்பா. வேணாம்பா இன்னும் நீ பயம் சாவறீங்க. எங்க நைனா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? நைனா வீடா? ஆமா உங்க நைனா வீடு எங்க இருக்குது? அது தெரிஞ்ச நான் ஏன் உனக்கு கேக்குறேன். சரியான லூசா இருப்ப போல் இருக்க. பையன் ஒரு மாதிரியான பையன் போல் இருக்கு. வளைச்சு புடிச்சுடலாம். இப்போ தைரியம் வந்துட்ட முடி. என்ன தம்பி மிட்டாய் தந்துறியா? கூட என்ன தலை சுத்தல? முட்டாய் சாப்பிட்டா எப்படியா தலை சுத்தம்? அந்த பொட்டத்தோட குடு. ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலே தலை சுத்துரு. இந்த பையன் பொட்டலத்தோட சாப்பிட்டு கொட்டாப்படி மாதிரி இருக்கிறானே. பெரிய மந்திரவாதி பையன் இருப்பான் போல இருக்கு. இப்ப கவனி தம்பி இந்த கோணிக்குள்ள கொண்டு உங்க நைனா விட்டு கொண்டு போய் சேர்த்துறேன்னா உப்பு மூட்டை மாதிரியா?
ரங்கநாதா எங்கேயா போன உன்ன ஆளைய காணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தனியாவா? என்னது? நல்லா கேட்டுக்க. பரங்கிமலை பக்கத்துல பூஷ்ணி மலை, பூஷ்ணி மலை பக்கத்துல கோணி மலை. நீ என்ன பண்ற, மத்தியானம் 12 மணிக்கு அந்த மூட்டையை கொண்டு அங்க வச்சிடுற. நான் என்ன பண்றேன், 12:15 அங்க வந்து அந்த மூட்டையை போச்சிடுறேன். ஓகேமா? ஏன்னா மது எல்லாத்துக்கும் ஓகே ஓகேங்கிற. ஏன்டா ரங்கநாதா நீ ஏன் எங்களை வெட்டி விடுற? நீ புதைக்கிறத நாங்க பார்க்க கூடாதா? போன தடவை 2 பேரும் ஒன்னா தானே சேர்ந்து போய் போச்சோம். என்னாச்சு? ரிக்ஷாக்காரர்ல இருந்து ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், நான் தனியா போய் அந்த மூட்டையை போச்சிடுறேன். மது இவ ஏதோ தனியா பிளான் பண்றான், ஜாக்கிரதை. சுமாரா, அதுவும் கரெக்ட் தான். இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போயாச்சு. நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள எப்படியாவது இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். மது அடுத்த வாட்டி கொல்லும் போது ஒரு சின்ன பையனா பார்த்து கொல்லுடா. ஏன் இவ்வளவு பெரிய ஆளை மூட்டையில போட்டு என்னால தூக்க முடியல. சின்ன பையனா இருந்தா ஜோலா பையில போட்டு தோல்ல மாட்டின்னு போயிடலாம் பாரு. சீனோ நானு தெரியும்டா. கொல்லல அதானே? சரி விடு தம்பி, ஏதோ தெரியாதனமா செஞ்சாரு. சுமாரா இவ வேற. சரியா விடு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குதுல, பரங்கிமலை பக்கத்துல பூஷ்ணி மலை, பூஷ்ணி மலை பக்கத்துல கோணி மலை. 12 மணிக்கு அந்த மூட்டையை கொண்டு அங்க வச்சிடுறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க மாதுவும் சீனுவும் அந்த ரங்கநாத சாமியார் துணிமணியை மூட்டி புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அதுல இருக்கிறதோ சாமியார் துணிமணி, அது அதுக்கு ரகசியமா புதைக்கணும். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. கரெக்ட். நானும் 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னமோ தப்பு நடக்குது. ஆனா என்ன தப்பு தான் புரியல. வா நம்மளே போய் கேட்டுடலாம். ஆனா நானே கோழிமலைக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க நேர்லயே பாத்துட்டு வந்துடுறேன். பரங்கி மலை, பூஷணி மலை, கோழி மலை, என்னடா அது? ஆமா முதலாளி, காளிமுத்துக்கும் தெரிஞ்சு போச்சு மூட்டையில இருக்கிறது தங்கன்னு. அதனாலதான் 3 பேர் சேர்ந்து ஒன்னா புதைக்க வேணாம், நான் ஒத்தனை புதைக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வெட்டி விட்டான். கோதட்டும், என்ன பண்றது முதலாளி? இதுக்காக தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சொல்லு. ஏப்ரல் 1ஆம் தேதி மூட்டை மாறின மாதிரி இன்னைக்கு மூட்டை மாற போகுது. என்ன சொல்ற? புரியலையே. நீங்க மறுபடியும் சாகணும். மறுபடியும் சாகணுமா? செத்தா மாதிரி நடிக்கணும். அதுதான் எதுக்குங்கிற? காளிமுத்து 12 மணிக்கு கொண்டு வந்து அந்த பூசணிக்காய் மூட்டை கோழி மலையில வைப்பான். அந்த சமயம் பார்த்து நான் உங்களை மூட்டை கட்டி அங்க வச்சுட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்துருவேன். காளிமுத்து மூட்டையை பிரிச்சு பாப்பான், ஆடி போயிடுவான். நீங்க எப்படி செத்தீங்க, உங்களை கொன்னது யாரு, மூட்டை எப்படி கை மாறிச்சு, இப்படி பலவிதமான கேள்விக்கு பதில் தெரியாம தலைமுடியை பிச்சுக்கிட்டு ஓடிவான் முதலாளி. கோதட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாடா. ஆனா சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன முதலாளி? சப்போஸ் காளிமுத்து கோழி மூட்டையை பிரிக்காம எனக்கு கொண்ட புதைச்சிரான்னு வச்சுக்க. நல்லதா போச்சு, விட்டுடுங்க. ஒரு கத்திய தானே கோழியை கிழிச்சிட்டு வெளியில வாங்க, அதுவா அப்ப முக்கியம். நீங்க மறுபடியும் செத்தா மாதிரி நடிக்கணும். சார் ஒரு போன் பண்ண சார். ஓ உங்களுக்கு போன் பண்ணமா? உள்ளூரா வெளியூரா? அதெல்லாம் பையன்கிட்ட விசாரிச்சுதான் சொல்லணும். பையன்கிட்ட கேட்கணுமா? டேய் சுமாரா, நீ வேற. நீங்க புக் படிங்க சார். டேய் பையன்கிட்ட முதல்ல டெலிபோன் நம்பர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோனா. டேய் உங்க ஒப்ப பேர் என்ன, உங்ககிட்ட டெலிபோன் நம்பர் என்ன? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. வாய பத்தினா எப்படி அவன் பேசுவான்? கையறா. எங்க நைனா பேரு சிவம். டெலிபோன் நம்பர் 838631 நைனா. நல்ல வேளை நம்ம அந்த பையன் கிட்ட பேசுறது அந்த ஆள் கவனிக்கல. சார் 838631 சார். அப்பனே வெங்கடாஜலம், வெங்கடாஜலத்தை கிடைக்க அருள் புரிப்பா. சி அப்பனே வெங்கடாஜலபதி, வெங்கடாஜலம் கிடைக்க அருள் புரிப்பா. ஐயோ பையனுக்கு என்னாச்சோ? ஹலோ, நான் தான் சிவம்புள்ள பேசுறேன். சிவம்புள்ளியா? சிவத்துக்கு இவனை தோத்து 2வது புள்ள இருக்கான் போல இருக்குது. தம்பி நீ போய் உங்க அப்பனை கூப்பிடு, காணாம போன புள்ள விஷயமா பேசணும்னு சொல்லு. முட்டாள், நான் தாண்டா வெங்கடாஜலத்தோட அப்ப சிவம்புள்ள. பையன் எங்கடா இருக்கான்? பத்திரமா தான் கீரான். உனக்கு உன் புள்ள ஒண்ணுனா பணம் தரணும். என்ன? ஒண்ணு இல்லடா, எவனோ வெங்கடாஜலத்தை பிடிச்சு வச்சு பணம் கேக்குறான். ஒரு நிமிஷம், எவ்வளவு தரணும்? எவ்வளவு பணம் கேக்குறான்? இந்த பையனோட அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரிஞ்சா சொல்லிடலாம்பா. சரி பையனை கேட்போம். டேய் உங்க வீடு எவ்வளவு பெருசு? என்ன வீடு கேக்குறா? நிறைய வீடுக்குது போல இருக்கு. பணக்கார வீட்டுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் கேட்கலாம். என்னப்பா இன்னுமா முடியல? நீங்க சும்மா புக் பண்ணீங்க சார். 10 லட்சம் ரூபாய் தந்தா உன் பையனை நீ உயிரோட பாக்கலாம். 10 லட்சமா? பணம் பையனை நீயே வச்சுக்கோ. அண்ணே விளையாட்டா நினைக்காத, வினையா போடும். டேய் பையனை கத்தி காட்டுறா. டேய் பணம் தரனா கத்தியால குத்துறான் சொல்றேன் ஒப்பங்கிட்ட. கத்தியால குத்துறோம். ஹலோ, கத்தியால குத்துறா பொறுத்து கூட வெங்கடாஜலம். மிஞ்சி மிஞ்சி போனா ரத்தம் தான் வரும். 10 லட்சம் ரூபாய் பணம் தரலனா வெங்கடாஜலத்தை கத்தியால குத்துறாங்க. 10 லட்சம் ரூபாய் தரணும், ஒத்துங்கண்ணே. ஒத்துக்கிட்டா போதுமா? இப்ப பணத்துக்கு எங்க போறது? இந்த பாருங்கண்ணே, 10 லட்சம் ரூபாய் மூட்டையில தரேன்னு சொல்லுங்க. தரும்போது மூட்டையில பணத்துக்கு பதிலா கல்ல போட்டு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஹலோ, 10 லட்சத்துக்கு கல்ல போட்டு கொடுத்துட்டுமா? இல்ல இல்ல 10 லட்சம் மூட்டையா கட்டி கொடுத்துட்டுமா? 10 லட்சம் மூட்டையா கட்டி தரானடா. நமக்கும் ரொம்ப வசதி தான். இந்த மூட்டையை வச்சுட்டு அந்த மூட்டையை தள்ளி வந்துடலாம். ஓகே சிவம்பிள்ள. ஆமா, பணத்தோட எங்க வருது? எங்க வருது? அதான் ஜிலேபி சுத்துற மாதிரி வயிறு சுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பரங்கிமலை பக்கத்துல பூஷ்ணி மலை, பூஷ்ணி மலை பக்கத்துல கோணி மலை. அங்க வந்து உங்க பண மூட்டையை வச்சுட்டு உங்க பையன் இருக்க மூட்டையை எடுத்துட்டு போங்க. பரங்கிமலை பக்கத்துல பூஷ்ணி மலை பக்கத்துல கோணி மலையா? ஆமா, உனக்கு அந்த மலை எங்க இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே மலை அண்ணாமலை. வண்டி லாக் பண்ணிட்டு கோணி எடு. முதலாளி, மாதும் சீனும் மண்டு பசங்க. நீங்க செத்ததா நம்பிட்டாங்க. ஆனா காளிமுத்து அப்படி இல்ல. லிப்ஸ்டிக்கரை ரத்தக்கரை மாதிரி கரெக்டா இருக்குது. மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கிட்டு உடம்பு ஜில்லுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் செத்த மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்டா.
நேரம் ஆயிட்டு இருக்குதுல்ல, சீக்கிரம் கோழி பெரிய யாரும் வந்துட போறாங்க. கோழிக்குள்ள போயிடுறேன். அப்பா கோணிமலை வந்தாச்சு. மலை ஏறி காளிமுத்து நீ எங்கேயோ போறடா. என்னடா அது, இந்த மூட்டையை வச்சுட்டு எப்படா ஓட்டுறது? ரோடே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. போடா, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. குடு, நான் தலையில வச்சுக்கிறேன். ஆனாலும் நீ மாசுராமணி ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற. சத்தம் போடா. 9,70,000 9,80,000 9,00,000. அங்க என்ன அரிசியை அளந்து போடுற, சட்டு போடுறா, தொண பேசிட்டு. அண்ணே 80,000 அப்புறம் என்ன வரும்? 90,000. நீ போட சொல்ற. 90,000 10 லட்சம் 10 லட்சத்தி மொத்த கல்லி அள்ளி என் தள்ள போடு. ஏடா எனக்கு புள்ளதான் சரியில்லைன்னு பார்த்தா கன்றாவி தம்பி நீ சரியில்லை. அவன் 10 லட்சம் தானே கேட்டான், அதான் கல்ல போட்டாச்சா? அண்ணே என்ன கஞ்சத்தனம் பண்றீங்க? கல்லு தானே போட்டு விடுவோம். போறோம் நீ போட்டோ போறோம், கயிறு எடுத்து நல்லா கட்டு. நீ என்ன பண்ற? அண்ணே நான் நேர போய் கார நீ போய் எடுத்துன்னு வந்துரு, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், கார நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ மூட்டையை பாத்துக்கோ. அண்ணா நான் இந்த மூட்டையோட தனியா இருக்க மாட்டேன். அப்ப நீ போய் கார எடுத்துட்டு வா. நீ தானே போற? சரி வா, 2 பேருமே போலாம். பெரிய அவஸ்தையா போச்சு. ஒன்னோட அடிபட்டுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உனக்கு இல்லடா மாசலாமணிக்கு. மது தலகணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் மூட்டைய தூக்கிறேன். சார் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இவங்களை பிடிச்சா எனக்கு அவார்டு கிடைக்கல. என் ப்ரமோஷனுக்கே வழியை காணும், உன் அவார்டுக்கு போயிட்டியே, பேசாம இரு. சார் ப்ரொமோஷன் இருக்குதோ இல்லையோ, சத்தியமா நம்ம டிஸ்மிஸ் தான். நீ இந்த மாதிரி அனாவசியமா பேசுறதுனாலதான் உன்னை ஒளிஞ்சுக்க சொன்ன. பேசாம இரு, ஒளிஞ்சுக்க. ஓ சீக்கிரம் கிளம்புங்க சார். வாத்தியாரே அங்க பாத்தியா, புள்ளையோட அப்பா சிவம்பிள்ள 10 லட்சம் ரூபாய் மூட்டையா கட்டி கொண்டாந்து வச்சுக்கிறான். ஆமாண்டா, அப்படியே டெலிபோன்ல பார்த்தா மறைக்கிறான்டா அவன். வாத்தியாரே அங்க 10 லட்சம் ரூபாய் இருக்கு, வா பிரிச்சுக்கலாம். முதல்ல ஆளுக்கு எவ்வளவு பங்குன்றத முடிவு பண்ணிப்போம். இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆளுக்கு 5 லட்சம். அதான் கிடையாது, 1 2 3 4 எண்ணி பாப்போம். யார் பேர்ல 4 முடியுதோ அவங்களுக்கு 1 லட்சம். ஓகேயா? ஓகே. 1 2 3 4 முதல் 1 லட்சம் எனக்கு. இங்கிலீஷ்ல எண்ணி என்ன ஏமாத்திரிய, தமிழ்ல எண்ணு. என்ன கணக்குதுல அத்தை நீ சொல்ற தூக்கிட்டு வந்ததுன்னா கனமா கனம். மசலாமணி இன்னையோட உன் தொந்தரவு ஒழிஞ்சுதுடா, திரும்பி பார்க்காம வா. வெங்கடாஜலம் கவலைப்படாத, நான் தான் உங்க அப்பா சிவம்பல பேசுறேன். உங்க சித்தப்பா கூட வந்துக்கிறாரு, வெங்கி கூட வந்துக்கிறாரு, ஒண்ணு கவலைப்படாத. சார் இப்ப ரொம்ப முக்கியமா மாமா சார் பையன் வெயில காயலாம், தூக்குங்க சார். என்ன மூட்டையில என்ன ஒரே கப்பு? எல்லாம் வெங்கடாஜலம் தான், சொன்னா கேட்டா தானே, குளிக்கிறதே இல்ல, அதான் இந்த கப்பு அடிக்கிறான். வீட்டுக்கு இட்டுக்கிட்டு போய் நல்லா சோப் போட்டு கழுவணும் பயல. அதெல்லாம் கிடையாது, நீ 5 லட்சம் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது, 7 லட்சம் எனக்கு, 3 லட்சம் உனக்கு. இந்த விளையாட்டுக்கான வர்ற நீ 5 லட்சம் கொடுக்கணும். 3 லட்சம் தான் உனக்கு. இல்ல நீ ஒத்துக்கணும், கொடுக்கணும். சரிதான் போ, 3 லட்சம் தான் உனக்கு. நான் ஒத்துக்கல, விடு. எக்ஸ்கியூஸ் மீ தம்பிங்களா, கொஞ்சம் வழி வரீங்களா? நாங்க போயிடுறோம், அப்பால சண்டை போட்டு. இந்த விளையாட்டுக்கான வர்ற நீ 5 லட்சம் போடா. இல்ல நான் ஒத்துக்கல. சத்தம் போடா. ஐயோ போலீஸ் போடு. ஐயோ வெங்கடாஜலம் பூச்சிக்கார மாறிட்டானா, என்ன இது? இன்ஸ்பெக்டர் நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. வெங்கடாஜலத்தை காணோம், மூட்டையில வரும் பூச்சிக்கா, வாங்க அவங்களை பிடிப்போம். சிவம்பிள்ள நீங்க ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதுங்க, இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு வயலால ஏமாத்த முடியாது. இது ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? வாங்க போ. கமன் ஃபாலோ மீ யார். ஐயோ இன்ஸ்பெக்டர் மூட்டை மூட்டையா போகுது, இதுல பையன் வெங்கடாஜலங்க, இதெல்லாம் பண்ணுங்க. டாய் தப்பிச்சு ஓடினீங்க, சுட்டுடுவேன். ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸ், கண்டுக்காம ஓடிட்டு இருக்காங்க, பேசாம இருக்கீங்களா? கவலைப்படாதுங்க, ஜிப்ல போய் பிடிச்சிடலாம். கமன் ஃபாலோ மீ யார். நீ கார்ல வாடா போ. போலீஸ் வருது, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ. போலீஸ் வருதுடா பின்னாடி, சீக்கிரம் போ. வெங்கடாஜலத்துக்கு ஆபத்து சார், மாதூச்சினு பிடிங்க. வேற பிளான் வச்சிருக்கேன், வேண்டாம். என்ன சார் எதுவுமே வேண்டாங்க, நீங்க தப்பிச்சிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? கவலைப்படாதுங்க, இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒரு வயலால ஏமாத்த முடியாது. இதே சார் அனாவசியமா நடனு சொல்றீங்க? எல்லாம் ஒரு பழக்கம் தான். என்ன சார் பையனை காணும், நான் பரித வைக்கிறேன். பாவம் மாதுச்சீனு வேதாளத்தோடு மோதும் விக்ரமாதித்தன் போல இங்கே அலைந்தாரே. பாவம் மாதுச்சீனு வேதாளத்தோடு மோதும் விக்ரமாதித்தன் போல இங்கே அலைந்தாரே.
இது ஒரு மாய ஓட்டம் எவரையும் கிரேசியாக்கும் இது ஒரு மாய ஓட்டம் எவரையும் கிரேசியாக்கும் பின்னர் இங்கு பிரிந்ததும் என்னவென்று புரிந்திடும் அதுவரை கக்கிட்ட ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ நினைப்பதெல்லாம் இங்கு நடப்பதில்லை நடப்பதெல்லாம் நெஞ்சி நினைத்ததில்லை ரெண்டும் ரெண்டும் அஞ்சு என கண்டபடி நெஞ்சி ரெண்டும் அஞ்சு அஞ்சு ஓடி ஒளிந்ததென்னவோ ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ இந்த இன்ஸ்பெக்டர் பாஷ்யத்தை ஒத்துக்கிறேன் சார். ஒரு பயம் ஏமாத்த முடியாது. மஸ்லாமணி டெட் பாடி எங்கடா? தெரியாது சார். அதை விடுங்க. வெங்கடாஜலம் டெட் பாடி எங்கடா? சி வெங்கடாஜலம் எங்கடா? நைனா நான் ஜீப் மேல ஒழிஞ்சிட்டு இருக்கேன், என்னை கண்டுபிடி பார்க்கலாம். வெங்கடாஜலம் நைனா நீ இங்கே இருக்க. ஏய் மஸ்லாமணி, உன்னை காணும்னு எங்க டிபார்ட்மெண்டே நாயா அலைஞ்சிருத்து செத்தா மாதிரியா நடிக்கிற? இறங்குற. ஏய் கள்ளக்கடத்தலா பண்ற, ஏத்தி அவன ஜீப்ல. ஏய் இதுக்கு நீயுமா உடந்த ஏறடா உள்ள. இந்த டேய் உள்ளையா புடிக்கிறீங்க, உள்ள வாங்கடா, முட்டிக்கு முட்டி பேத்துறேன். ஏய் காளிமுத்து, ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனது பத்தாது, ஏற மாமியார் வீட்டுக்கு எல்லாரும் ஏறுங்கடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டாடா சார். பாய் பாய். என்னங்க இது சம்பளம் பாக்கி தான் வரலன்னு பார்த்தா உங்க முதலாளி ஜெயிலுக்கும் போயிட்டாரு. இனிமே சம்பளத்துக்கு என்னங்க பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, உனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் வேலை பார்த்து வச்சிருக்கேன். அப்படியா? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாப், நல்ல சம்பளம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. ஆனா ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கிடையாது. ஏன் நீ எனக்கு வச்ச வாடகை பாக்கி நான் கழிச்சுக்க வேணாமா? இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல. ஆமா மாது, உன் ஃப்ரெண்ட் டாக்டர் ரங்கநாதன் ஊர்ல இருந்து வரப்போறதா லெட்டர் போட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஆளே காணோம். அதவா ரங்கநாதா மறுபடியும் ரங்கநாதன் மறுபடியும் மூட்டையா போடுங்கடா அவனை. அடிக்காதீங்கடா, அவன் தான் ஒரிஜினல் ரங்கநாதன். மாது வாரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததாரு. மாது வாரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததாரு. திண்டாடும் உள்ளம் செண்டாகி துள்ளும் பண்பாடும் நெஞ்சம் பண்பாடும் கொஞ்சம் சந்தோஷம் பொங்கும் உல்லாசம் எங்கும் எல்லாமே கிரேசி. மாமாரு வாரவாரமாக இங்கு ஆரவாரமாக வந்ததா